ஓகே. ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நம் நம்ம டூல் கிடையாது. மார்க்கெட்ல 2 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டோட ட்ராப் ஜோன்ஸ் சொல்லுவோம். இது 2ம் தான் மார்க்கெட்ல எந்த ஒரு கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணாலும், எந்த ஒரு விஷயத்த நம்ம அடிஷ்னலா மார்க்கெட்ல அப்ளை பண்ணாலும், இந்த 2 விஷயத்த சார்ந்து தான் ஒர்க் ஆகுமே தவிர, இத தாண்டி வேற எதுவும் புதுசா மார்க்கெட்ல கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்றேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வரையறதா இருந்தாலும் சரி, ஒரு பிரேக் அவுட் வரையறதா இருந்தாலும் சரி, எதை நீங்க மார்க்கெட்ல எந்த ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் அப்ளை பண்றதா இருந்தாலும், இந்த 2 விஷயத்த சார்ந்து தான் அது வந்து ஆப்ரேட் ஆகும். ஒண்ணு வந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் ஏரியாவை கேப்சர் பண்றது. நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட ட்ராப் ஜோன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றது. மார்க்கெட்டோட மொமெண்டம் ஏரியா அப்படின்னா என்ன நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு ஃபோர்ஸான ஒரு மூவ் கிரியேட் ஆகுற இடம். ஃபோர்ஸான ஒரு மூவ் வந்து கிரியேட் ஆகுற இடம். அந்த இடத்துல அதிகமான வால்யூம் வந்து நடக்கும். நார்மலா ஒரு ஒரு டோஜி கேண்டில் மாதிரியோ இல்ல ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் மாதிரியோ இல்லாம அந்த இடத்துல ஒரு அதிகமான வால்யூம் கிரியேட் ஆச்சுன்னா அதை தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் ஏரியா அப்படின்னு இண்டிகேட் பண்ணி நம்ம சொல்றோம். ட்ராப் ஜோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுற ஒரு பிளேஸ். ஓகேவா? மார்க்கெட்டோட ட்ரெண்டையே சேஞ்ச் ஆகுற பிளேஸை தான் நம்ம வந்து ட்ராப் ஜோன் சொல்றோம். ஸோ அது அது நார்மலா எந்த இடத்துல நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல நடக்கலாம், இல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்ல வந்து நடக்கலாம். ஓகேங்களா? ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுற இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல நடக்கலாம், இல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்ல நடக்கலாம். ஏன் அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுற இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்க்கெட் வந்து ஒரு புல்லி ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு இருக்கு, தட் மீன்ஸ் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த அப் ட்ரெண்டோட மார்க்கெட்டோட கேரக்டரிஸ்டிக்கை டவுன் ட்ரெண்டா மாத்துறதுக்கு இந்த ட்ராப் ஜோன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ டவுன் ட்ரெண்ட்ல வர மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்ல போறதுக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா இப்போ அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னா இந்த இடத்துல ஒரு ட்ராப் கிரியேட் பண்ணா மட்டும்தான் இதால அப் ட்ரெண்ட்ல போக முடியுமே தவிர டைரக்டா இதால அப் ட்ரெண்ட் வந்து போக முடியாது. பிகாஸ் அந்த இடத்துல எனாஃப் ஆர்டர்ஸ் வந்து கலெக்ட் ஆகணும். யாருக்கு கலெக்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸுக்கு வந்து கலெக்ட் ஆகணும். அப்பதான் இந்த மார்க்கெட்டை வேற ஒரு டைரக்ஷன்ல வந்து அவங்களால எடுத்துட்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மலா எல்லா இடத்துலயும் வெங்கடேஷ் ப்ரோ இது மியூட் மட்டும் போட்டுக்கோங்க. நார்மலா எல்லா இடத்துலயுமே இது நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்துடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மேஜரா ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல நடக்கலாம், இல்ல மேஜரா ஒரு சப்போர்ட்ல நடக்கலாம், இல்லைன்னா இது வந்து ஹிஸ்டாரிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும், இல்ல ஹிஸ்டாரிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும், எப்படி வேணா இருக்கும். பட் அது 100% நடக்குமா அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ ஆனா நம்ம டூல் வந்து அதை வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும் அப்படின்னா, ஒரு 100க்கு ஒரு 80% அப்போ சப்போஸ் நம்ம டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வருது, புல் டிராஃபிக் ஏற்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வருதுன்னா 80% அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிமைனிங் 20% அது ஒர்க் ஆகாம போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரிமைனிங் 20%மும் நம்ம அந்த விஷயத்த வந்து பாசிட்டிவா மாத்துறோம். பாசிட்டிவானா ரிமைனிங் 20% நம்மளுக்கு ஃபேவரா போகலனாலும் அந்த இடத்துலயும் நம்ம ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஓகே. தியாகு ப்ரோ மியூட் போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ புல் ட்ராப், ஸோ பியர் ட்ராப் மட்டும் நான் என்னன்னு மட்டும் சொல்லிடுங்க. ஓகே. புல் ட்ராப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இடத்துல வந்து கிரியேட் ஆகுறது. ஓகேங்களா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, மேஜரான ஒரு மார்க்கெட் இந்த லெவல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 26,000ன்றது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு போகாது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ அது வந்து ஒரு ட்ராப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அது வந்து ஒரு ட்ராப் பாயிண்ட்னா அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அர்த்தம். இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய எஃப்ஐஐ, டிஐஐ, ஒரு பேங்கிங் செக்டர்ஸ், HNI இது மாதிரி அதிகமான அமௌண்ட் வச்சிருக்கிறவங்க அந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ஒரு புல் ட்ராப் அப்படின்னு ஒரு கேண்டில் நம்மளுக்கு வந்து இண்டிகேட் ஆகும். அந்த கேண்டில்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மேல பாத்தீங்கன்னா ஒரு விக் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கீழே விக் இருக்கலாம், இல்ல ஓப்பன் இந்த கேண்டில் சாரி இந்த கேண்டிலோட க்ளோஸும் இந்த கேண்டிலோட லோவும் பாத்தீங்கன்னா சேமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இந்த கேண்டில் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலா இருக்கும். ஓகேங்களா? ஏன் ரெட் கலர் கேண்டிலா இருக்கும்னா அந்த இடத்துல மார்க்கெட்டை ஒரு டவுன் சைடு நோக்கி கீழே வந்து புஷ் பண்றாங்க அர்த்தம். ஸோ அப்ப அந்த கேண்டிலோட விக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். தட் மீன்ஸ் அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆர்டர்ஸையும் நம்மளுக்கு கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை டவுன் சைடு நோக்கி கொண்டு வராங்கன்னு அர்த்தம். ஸோ அப்ப அந்த இடத்துல என்ன இண்டிகேஷன் வரும் அப்படின்னா புல் ட்ராப் அப்படின்னு வரும். ஓகேங்களா? புல் ட்ராப் வந்த உடனே
நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட மைண்ட் செட் என்னவா இருக்கணும்னா, அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து உள்ள வர போறாங்க. அப்ப நம்ம செல் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நான் பை ஆர்டர் போடுறேன், மார்க்கெட் அப்சைட் போகும் அப்படின்ட்டு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு காஷியஸ் பாயிண்ட் மாதிரி. இப்ப ரோட்ல போறோம், நடுவில் ஸ்பீட் பிரேக் வருதுன்னு என்ன பண்ணுவோம்? சடனா பிரேக் பிடிச்சிட்டு ஸ்லோ பண்ணிட்டு ஸ்பீட் பிரேக் தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம ரேஸ் பண்ணிட்டு ஃபாஸ்டா போவோம். சேம் அதே மாதிரி தான். ட்ராப் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த ஸ்பீட் பிரேக் கிட்ட வர்றப்ப நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். சப்போஸ் ஒரு பொசிஷன் ஆல்ரெடி நீங்க எடுத்திருந்தீங்க, ஒரு பை ட்ரேட் வந்து முன்னாடி எடுத்திருந்தீங்க, ஒரு பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த புல் ட்ராப் வரப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம ஒரு பை ட்ரேட் இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் புல் ட்ராப் வந்ததுக்கு அப்புறம் என்ன கிரியேட் ஆகும்னா ஒரு ரெட் ஜோன் மாதிரி கிரியேட் ஆகும். அந்த ரெட் ஜோன் எப்படி கிரியேட் ஆகும்னா அந்த புல் ட்ராப்போட ஐஎன் லோ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு ரெட் கலர் ஜோன் மாதிரி உங்களுக்கு இங்க இண்டிகேட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ரெட் கலர் ஜோன் மாதிரி உங்களுக்கு வந்து இண்டிகேட் ஆகும். இந்த ரெட் ஜோனுக்குள்ள என்ன மீனிங் அப்படின்னா இந்த ரெட் ஜோனுக்குள்ள ஃபுல்லாவே இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து ஆர்டர் போட ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ்னா பெரிய பெரிய அமௌண்ட் வச்சிருக்கிறவங்க நம்மளோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல செல் ஆர்டர் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த இடம் வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப காஷியஸா இருக்கணும். ஸோ இப்போ ஐஎன் லோ வந்து நம்ம ஒரு ரெட் ஜோன் மாதிரி மார்க் பண்ணிட்டோம். சப்போஸ் இந்த நீங்க என்ட்ரி எடுக்கிறது நம்ம எப்படி எடுப்போம்னா இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டை ஒரு கேண்டில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்குது, கீழே வந்து க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அதை வந்து வேலிட் செல் அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். ஓகேங்களா? விஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மா. ஸோ இது வந்து வேலிட் செல் அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். அந்த வேலிட் செல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த கேண்டில்ல அந்த வேலிட் செல் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில்ல நம்ம வந்து ஒரு செல் ஆர்டர் வந்து எடுப்போம். ஸோ இங்க வந்து சந்தேகம் வரும். ஸோ இந்த வேலிட் செல் வந்து அடுத்த கேண்டில்லே வருமா, இல்ல தேர்ட் கேண்டில் வருமா, இல்ல ஃபோர்த் கேண்டில்ல வருமான்னு கேட்டீங்கன்னா அது எப்ப வேணா வரலாம். இந்த ஜோன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் டிராவல் ஆகிட்டே இருக்கும். சம் கேஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு உடைக்கலாம், இல்ல 1 ஹவர் கழிச்சு கூட இந்த லோயஸ்ட் பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணலாம். எப்படி வேணா நடக்கலாம். அப்படி நடக்கிறப்ப நம்ம அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நம்ம அதுக்கு தான் அலர்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றது. அலர்ட் போட்டுட்டீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வேலிட் செல் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். மெசேஜ்ல என்னென்னலாம் இருக்கும்னா என்ட்ரி பாயிண்ட், என்ன என்ட்ரி பாயிண்ட்ல நீங்க என்டர் ஆகணும் அப்படின்ற என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். எவ்வளவு டார்கெட் 1 எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும்னு இருக்கும், டார்கெட் 2 வந்து எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும்னு இருக்கும், ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளவு போடணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதுல வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த வேலிட் செல் கிரியேட் அந்த அலர்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம டைரக்டா போய் என்ன பண்ணணும்னா செல் ஆர்டர் போட்டுருவோம். ஓகேங்களா? டைரக்டா செல் ஆர்டர் போட்டுருவோம். இதுல நீங்க சப்போஸ் நீங்க லைவ்ல பாக்குறப்ப என்ன நடக்கும்னா இந்த கேண்டலை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்மளுக்கு விஎஸ் அப்படின்ட்டு பிளக்சுவேஷன்ல விஎஸ் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம விஎஸ் வேலிட் செல் அப்படின்ட்டு நம்ம ஆர்டர் போடக்கூடாது. எப்ப ஆர்டர் போடணும்னா இதோட லோயஸ்ட் பாயிண்ட்டை தாண்டி ஒரு கேண்டில் வெளியே க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு செல் ஆர்டர் வந்து போடுறதுக்கு ரெடி ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அந்த டைமை நம்ம குறைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா அலர்ட் போட்டுக்கோங்கன்னு சொல்றோம். ஸோ அலர்ட் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வேலிட் செல் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து சார்ட்ல கிரியேட் ஆன உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்து வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு ட்ரேட் எடுத்தா போதும், ஒரு செல் ஆர்டர் வந்து எடுத்தா போதும். ஸோ இப்போ வந்து டவுட் வரும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வருது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வருது மார்க்கெட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் பேஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேல போற மாதிரி போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு எப்படி சொல்றது, கீழே போற மாதிரி போவாங்க, திருப்பி ஒரு புல் பேக் குடிச்சிட்டு திருப்பி இறக்கிடுவாங்க மார்க்கெட்டை. ஸோ நம்மளுக்கு எந்த இடத்துல வேலிட் செல் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த பிரேக் ஆகுதுல, ஸோ இந்த பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வேலிட் செல்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். வந்ததுக்கு அப்புறம் மேக்சிமம் டைம் பாத்தீங்கன்னா திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டு மார்க்கெட் உள்ள போறதுனால இந்த பாயிண்ட்ல என்ன நம்மளுக்கு இண்டிகேட் ஆகும்னா ரிவர்ஸ் பை அப்படின்னு இண்டிகேட் ஆகும். ஓகேங்களா? ஆர்பி அப்படின்னு இண்டிகேட் ஆகும். ஸோ இந்த ஆர்பின்றது இப்ப ரீசெண்டா வந்த அப்டேட்ல ஒரு 3-4 அப்டேட்டுக்கு முன்னாடி தான் நான் கொண்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆர்பின்றது கான்செப்ட் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்பி வந்து எதை எதை மீன் பண்ணுது அப்படின்னா சப்போஸ் ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்பி வந்துட்டு மார்க்கெட் வந்து டவுன் சைடு வராம திருப்பி மார்க்கெட் வந்து அப் சைடே டிராவல் ஆகி போகும். ஓகேங்களா?
சம் கேஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆர்பி வந்தும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் நோக்கியே வரும். ஓகேங்களா? சம் கேஸ் வேலிட் செல் வந்துட்டு ஃபாலோ ஆகும். மொத்தம் 3 சினாரியோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வேலிட் செல் வந்துச்சுன்னா அடுத்த கேண்டில் ஒரு செல் ஆர்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைரக்டா நம்ம எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஓகே சூப்பரா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சப்போஸ் வேலிட் செல் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து ரீச் ஆகாம மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகி உள்ள வருதுன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா ஆர்பி வரும். அப்ப என்ன பண்ணணும்னா எக்ஸிஸ்டிங் பொசிஷன் வேலிட் செல் எடுத்திருந்தோம் அப்படின்னா அதை எய்தர் க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படி க்ளோஸ் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த புல் ட்ராப்போட ஹையஸ்ட் பாயிண்ட்டை தான் நீங்க எஸ்எல்லா வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த புல் ட்ராப்போட ஹையஸ்ட் பாயிண்ட்டை தான் நீங்க எஸ்எல்லா வச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆர்பி வந்து நான் பார்க்கல, இந்த ஆர்பி வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த புல் ட்ராப்போட ஹையஸ்ட் பாயிண்ட் தான் எஸ்எல். ஸோ அது வரைக்கும் நீங்க கான்ஃபிடென்ட்டா இந்த வேலிட் செல்லுக்கான பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். இல்ல ஆர்பி வந்த உடனே நான் இந்த விஎஸோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பை ட்ரேட் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஆர்பி வந்த உடனே இந்த விஎஸ்க்கான பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஆர்பி படி ஒரு பை ட்ரேட் வந்து எடுப்பீங்க. சப்போஸ் பை ட்ரேட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து அப்சைட் போச்சுன்னா ஓகே உங்களோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண லாஸை வந்து செகண்ட் ட்ரேட்ல வந்து நீங்க கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விதமான கிரைட்டீரியா நீங்க அப்ளை பண்ணலாம். ஒன்னு வேலிட் செல் வந்துச்சு அப்படின்னா உங்க எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து ரீச் ஆச்சுன்னா ஓகே சூப்பர் ஃபைனா நீங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருப்பீங்க. சப்போஸ் வேலிட் செல் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டட் டார்கெட் ரீச் ஆகாம உங்களுக்கு ரிவர்ஸ் பை அப்படின்னு ஆர்பி அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து சார்ட்ல வந்து காட்டுது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க உங்களோட பொசிஷனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆர்பி படி ஒரு ட்ரேட் வந்து எடுப்பீங்க. ஓகேங்களா? ஆர்பி படி ஒரு ட்ரேட் வந்து நம்ம எடுப்போம். ஓகேவா? மார்க்கெட்ல சப்போஸ் நான் வேலிட் செல் வந்துச்சு, நான் ஒரு என்ட்ரி வந்து நான் போட்டுட்டேன், ஒரு செல் என்ட்ரி வந்து போட்டுட்டேன். பட் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் எங்க வைக்கிறேன்னா அந்த புல் ட்ராப்போட ஹையஸ்ட் பாயிண்ட்ல வந்து நான் வைக்கிறேன். ஆனா நடுவுல எனக்கு ஆர்பியும் வருது. ஓகேங்களா? ஆர்பி வந்து கிரியேட் ஆகி வருது. பட் ஆர்பியை வந்து நான் கன்சிடர் பண்ணல. ஓகேங்களா? ஆர்பிஐ வந்து நான் கன்சிடர் பண்ணலைன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த விஎஸ் ட்ரேடை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நீங்க இதுல 3ல எந்த அப்ரோச் வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். பட் இந்த 3மே நம்ம ரூல்ஸ்குள்ள தான் ட்ரை பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு எமோஷனல் ட்ரேட் அப்படின்றது சாரி ஆர்பிஎஸ் ரூல்ஸ்குள்ள தான் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. இதுல 3த்துல உங்களுக்கு எமோஷனல் ட்ரேட் அப்படின்றது எதுவுமே வராது ஸ்ட்ரிக்டா இந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்றப்ப. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா படி போச்சு அப்படின்னா சூப்பர் உங்க டார்கெட் வந்து ஹிட் ஆயிடும். செகண்ட் கிரைட்டீரியா படி போச்சு அப்படின்னாலும் உங்க டார்கெட் வந்து ஹிட் ஆயிடும். ஏன்னா ரிவர்ஸ் பை படி மார்க்கெட் வந்து அப் சைடு தான் போகுது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண லாஸை வந்து செகண்ட் ட்ரேட்ல கவர் பண்ணலாம். தேர்டு கிரைட்டீரியா படி போச்சு அப்படின்னாலும் அதுலயும் நீங்க வந்து லாபம் பார்க்கலாம். ஏன்னா ஹையஸ்ட் பாயிண்ட்டை நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுப்பீங்க. ஸோ ரிவர்ஸ் பை வந்துட்டு திருப்பி என்ன ஆகும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிடும். ஸோ நீங்க எந்த ஒரு கிரைட்டீரியா இதுக்குள்ள கம்பைன் பண்ணி எடுத்தாலும் அந்த கிரைட்டீரியால நீங்க பாசிட்டிவா தான் இருப்பீங்க. தட் மீன்ஸ் உங்களோட கேபிட்டல் வந்து லாஸ் ஆகாது. நீங்க நெட்டா பாக்குறப்ப ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க, லாஸ்ல இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து விஎஸ்க்கு. ஓகேங்களா? சேம் இதே கண்டிஷன் தான் உங்களுக்கு வந்து விபிக்கும். விபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகிட்டே இருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துகிட்டே இருக்கு மார்க்கெட்டு. ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் கிட்ட வரப்ப உங்களுக்கு என்ன இண்டிகேஷன் வரும்னா பியர் ட்ராப் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அந்த பியர் ட்ராப்புக்கான மீனிங் என்னன்னா ஒரு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சப்போர்ட் கிட்ட வரப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நார்மலா ரிட்டைல் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படின்ட்டு இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வைப்பாங்க, இதுக்கு கீழே செல் ஆர்டர் வந்து போடுவாங்க. ஓகேங்களா? இந்த சப்போர்ட்டுக்கு கீழே செல் ஆர்டர் போடுவாங்க. ஒரு சிலவங்க மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு பை ஆர்டர் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு மேல வச்சிருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் ஆர்டரை கீழே வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த ஜோன் கிட்ட வர்றப்ப ரிட்டைல் பீப்புள்ஸோட லிக்விடிட்டி தட் மீன்ஸ் அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் பண்ணி அப்சைட் கொண்டு போயிடுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம எந்த ஒரு அனலிசிஸுமே இல்லாம சார்ட்ல வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு பியர் ட்ராப் அப்படின்னு ஒரு கேண்டில் வருது அப்படின்னா நார்மலா பாத்தீங்கன்னா அந்த கேண்டிலுக்கு கீழே பாத்தீங்கன்னா விக் அதிகமா இருக்கும். ஸோ அப்ப இங்க என்ன அர்த்தம்னா இங்க இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை அப்சைட் கொண்டு போறாங்க அப்படின்னு அர்த்தம். இதை நார்மலா நம்ம
கேண்டில் ஸ்டிக் டேர்ம்ல எப்படி சொல்லுவோம்னா ஆமர் கேண்டில் சொல்லுவோம். ஓகேங்களா, இல்ல ஹேங்கிங் மேன் கேண்டில், இல்ல ஆமர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேண்டிலோட ஓப்பன் கீழே இருக்கும், சாரி ஓப்பன் கீழே இருக்கும், க்ளோஸ் வந்து மேல இருக்கும். ஸோ அப்ப சப்போஸ் இந்த கேண்டில் க்ளோஸும் இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டும் சேமா இருக்கலாம், இல்ல ஐ வந்து ஒரு விக் மாதிரி கிரியேட் ஆகலாம். அப்படி ஆகுறப்ப உங்களுக்கு அது வந்து ஒரு கிரீன் கலர் ஜோன் மாதிரி உங்களுக்கு வந்து இண்டிகேட் ஆகும். ஓகேங்களா, அப்ப அந்த கிரீன் ஜோன் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஃபுல்லாவே இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அக்குமுலேட் பண்ணுவாங்க மார்க்கெட்டை, ஆர்டர்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணி மார்க்கெட் வந்து அப்சைட் டைரக்ஷனுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் அப்சைட் வந்து கொண்டு போவாங்க. அப்ப இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை தாண்டி ஒரு கேண்டில் மேல க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அந்த இடத்துல விபி அப்படின்னு கிரியேட் ஆகும், வேலிட் பை அப்படின்னு கிரியேட் ஆகும். ஸோ அந்த விபி வந்து நெக்ஸ்ட் கேண்டில்ல வைக்கலாம், இல்ல ஒரு 1 ஹவர் கழிச்சு வைக்கலாம், இல்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வைக்கலாம், எப்படி வேணா வைக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த விபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இண்டிகேட் ஆகுமே தவிர அந்த கேண்டில்ஸ் ஃபிளக்சுவேட் ஆச்சு அந்த டைம்ல உங்களுக்கு விபி வந்து காட்டுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அலர்ட் போட்டுக்க சொல்றோம். உங்களுக்கு அலர்ட் போட்டுட்டீங்கன்னா அது 1 ஹவர் கழிச்சு விபி அப்படின்னு இண்டிகேட் ஆனாலும் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், இல்ல ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு விபி அப்படின்னு இண்டிகேட் ஆனாலும் நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜ்ல என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், அப்புறம் ஸ்டாப் லாஸ் எல்லாமே அதுல வந்து டீட்டெயிலா உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகி வந்துடும். ஸோ இதுல இன்னொரு சந்தேகம் இருக்கும். ஸோ இதுல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நம்ம எதுக்கு மற்ற ட்ரேடரோட அட்வான்ஸா இருக்கும் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து டவுன் ஸ்லைட்ல இருக்கு. ஓகேங்களா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து டவுன் சைட்ல இருக்கு. நீங்க எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் குளோபலா யார் யூஸ் பண்ற இண்டிகேட்டர்ஸ் நீங்க எடுத்து பார்த்தாலும் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து டவுன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாலும் அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து உள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா, ஸோ அப்படி இண்டிகேட் பண்ணி காட்டுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர் வச்சு ஒரு யூசர் வந்து என்ட்ரி எடுக்கிறாங்கன்னா அவங்க ஒரு 12 மணிக்கு வந்து என்டர் ஆகுறாங்க அப்படின்னா நீங்க 10 மணிக்கே வந்து பை ட்ரேட் வந்து எடுத்துருவீங்க. அவங்க 12 மணிக்கு தான் ஒரு செல் ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்க 10 மணிக்கே ஒரு செல் ட்ரேட் வந்து எடுத்துருவீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 2 மணி நேரம்னாச்சும் இருக்கும். ஏன் அப்படின்னா ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் அது லேகிங் இண்டிகேட்டர். ஒரு ட்ரெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல ஒரு பை ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆகுது, ஒரு செல் ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணோம். பட் நம்ம வந்து ஒரு முன்கூட்டியே, தட் மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் எங்க என்டர் ஆகுறாங்களோ அந்த பெயின் பாயிண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுனால நம்மளால வந்து ஏர்லியராகவே என்டர் ஆக முடியும் அந்த ட்ரேட்ல. ஓகேங்களா, ஸோ அப்போ வேலிட் பை பொறுத்த வரைக்கும் அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை கிராஸ் பண்றப்ப விபி அப்படின்னு நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். சப்போஸ் அந்த விபி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து ரீச் ஆகாத பட்சத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த ஜோனுக்குள்ள வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் அந்த கிரீன் ஜோன் அப்படின்னா விபி வந்து இருக்கு, விபி வந்து மேல வந்து கீழே ஓப்பன் வச்சுட்டு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டார்கெட் இங்க வச்சிருப்போம், இது ரீச் ஆகாம திருப்பி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி உள்ள வருது அப்படின்னா இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து இது வந்து ஒரு ரெட் கேண்டிலா இருக்கும். ஏன்னா மேல ஓப்பன் கீழே க்ளோஸ், ஏன்னா இது வந்து செல்லிங் ப்ரெஷர், ஏன்னா டவுன் சைட்ல வருது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஆர்எஸ் அப்படின்னு கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ரிவர்ஸ் செல் அப்படின்னு கிரியேட் ஆகும். அப்ப நம்ம இந்த விபி பொசிஷனை எய்தர் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் செல், தட் மீன்ஸ் செல் ட்ரேட் வந்து ஒன்று எடுக்கலாம். ஓகேங்களா, இந்த விபி பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு செல் ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கேண்டிலோட லோயஸ்ட் பாயிண்ட் எஸ்எல்லா வைக்கலாம். இந்த கேண்டிலோட லோயஸ்ட் பாயிண்ட் எஸ்எல்லா வச்சுட்டு இந்த ஆர்எஸ் நான் கன்சிடர் பண்ணாம இந்த விபியோட ட்ரேடு படி நான் அப்படியே கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்போஸ் விபி எடுத்துட்டு நம்ம எக்ஸ்பெக்டட் டைரக்ஷனே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு சூப்பர். ஓகே, மார்க்கெட் நான் ப்ரிஃபர் பண்ண டைரக்ஷன்லேயே போயிடுச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் வந்துடும். அப்ப நம்ம முன்னாடி பார்த்த சேம் அதே மாதிரி தான். இப்போ விபி வருது அப்படின்னா நான் எனக்கு என்னோட எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன்ல மார்க்கெட் போகுது அப்படின்னா சூப்பர், வெல் அண்ட் குட். விபி வருது ஆனா எனக்கு என்ன ஆகுது, ரிவர்ஸ் செல் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வருது அப்படின்னா நான் ரிவர்ஸ் செல் வந்த உடனே நான் அந்த விபி பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ரிவர்சல் படி ஒரு ட்ரேட் வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா, ரிவர்சல் படி ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். சப்போஸ் ரிவர்சல் படி மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த விபில மேக் பண்ண லாஸை வந்து இந்த ஆர்எஸ்ல வந்து நான் ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்பயும் நான் ப்ராஃபிட்ல தான் இருப்பேன். சப்போஸ் விபி வருது ஓகேங்களா, ஆனா
நான் இந்த ஆர்எஸ்க்கு நான் முக்கியத்துவம் தரல, இந்த ஆர்எஸ்க்கு நான் முக்கியத்துவம் தரல. பட் ஆனா நான் என்ன பண்றேன்னா இதோட சாரி அந்த பியர் ட்ராப்போட லோயஸ்ட் பாயிண்ட் வந்து நான் எஸ்எல்ஆ வச்சுக்கிறேன். இந்த லோயஸ்ட் பாயிண்ட் வந்து நான் எஸ்எல்ஆ வச்சுக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இந்த விபி வந்து எனக்கு ப்ராஃபிட்டா கொடுத்துருது. அப்ப நீங்க எந்த ஒரு கண்டிஷன் இந்த 3 கிரைட்டீரியால அப்ளை பண்ணாலும் நீங்க எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருப்பீங்க. ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த டே பாசிட்டிவ்ல தான் இருப்பீங்க. ஓகேங்களா? இதுல நெகட்டிவ் கேஸே வராதா அப்படின்னா கண்டிப்பா வரும். எப்ப வரும்னா இது இப்ப விபி க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஆர்எஸ் எடுக்காம விட்டுட்டேன், இல்ல நான் விபி வச்சுட்டு இந்த லோயஸ்ட் பாயிண்ட ஸ்டாப் லாஸா வைக்காம விட்டுட்டேன் அப்படின்னா அது மாதிரி சினாரியோல உங்களுக்கு எமோஷனா நீங்க உங்க அந்த ரூல்ஸை வந்து கொஞ்சம் வைலேட் பண்றப்ப உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வரதான் செய்யும். அதை நம்ம மாற்ற முடியாது. ஸோ அப்ப இந்த நெகட்டிவ் ரிசல்ட் வராம நான் போகணும் அப்படின்னா இந்த ரூல்ஸை வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 100% இப்படிதான் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இப்ப நான் காட்டியிருக்கிற இந்த சினாரியோ வந்து 80%. ஓகேங்களா? ரிமைனிங் 20% வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிமைனிங் 20% பொறுத்த வரைக்கும் சப்போஸ் அந்த ட்ராப் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு ட்ராப் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு புல் ட்ராப் வருது அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன் நான் வேலிட் செல் தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். பட் ஆனா வேலிட் செல் வராம மார்க்கெட் வந்து டைரக்டா ஆப்போசிட் பை அப்படின்னு கொடுக்கும். நீங்க சார்ட்ல பார்த்துருப்பீங்க, ஓபி அப்படின்னு காட்டியிருக்கோம். அப்படின்னா என்னன்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் பையர்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்புறம் ஏன் சார் பையர்ஸ் கண்ட்ரோல் இருக்கு ஆனா புல் ட்ராப் வந்து காட்டியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து 100% அப்படியே இது காட்டினா உடனே எனக்கு வந்து மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படின்னு கிடையாது. இந்த புல் ட்ராப் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆப்போசிட் பை கிரியேட் ஆனதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பை ட்ரேட் வந்து எடுப்போம். ஓகேங்களா? பை ட்ரேட் ஆப்போசிட் பை வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில்ல நான் வந்து ஒரு பை ட்ரேட் வந்து போடுவேன். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் ஒரு மார்க்கெட் வந்து கீழே வந்து ஒரு கீழே வந்து ஒரு பியர் ட்ராப் கிரியேட் ஆயிருக்கு. எனக்கு ரெட் ஜோன் மாதிரி ஃபார்ம் ஆகும். எனக்கு வேலிட் பை வராம மார்க்கெட் டைரக்டா கீழே வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா கீழே வந்து நான் என்ன எடுப்பேன்னா ஓஎஸ் ஆப்போசிட் செல் அப்படின்னு ஒரு ட்ரேட் வந்து எடுப்பேன். ஓகேங்களா? ஆப்போசிட் செல்னு ஒரு ட்ரேட் எடுப்பேன். ஸோ இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் டவுன் ட்ரெண்ட்ல தான் போகுது. ஓகேங்களா? அங்க எனஃபான பையர்ஸ் வரல. மேல இருக்கிற கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா அங்க எனஃபான செல்லர்ஸ் வந்து உள்ள வரல அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல நம்ம இதுலயும் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கண்டிஷன் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் ஆப்போசிட் பை வந்து நான் எடுத்துட்டேன் பட் எக்ஸ்பெக்டட் டார்கெட் போகாம மார்க்கெட் வந்து திருப்பி இந்த ஜோனுக்குள்ள வருது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரிவர்ஸ் செல் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி இந்த ஆப்போசிட் செல் எடுத்துட்டேன், எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன் போகாம மார்க்கெட் திருப்பி இந்த ஜோனுக்குள்ள கிராஸ் ஆகி உள்ள வருதுன்னா அந்த இடத்துல ஆர்பி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ முன்னாடி நான் காட்டின அந்த 3 கிரைட்டீரியா இருக்குல்ல, சேம் இந்த விபி அண்ட் விஎஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன அப்ளை பண்ணமோ சேம் அதே தான் அப்ளை பண்ணுவோம். என்னன்னா இப்ப சப்போஸ் ஆப்போசிட் பை அப்படின்னு வருது, ஓபி அப்படின்னு வருது. இந்த ஓபி வந்துட்டு என்னோட எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா சூப்பர், வெல் அண்ட் குட், என்னோட டார்கெட் வந்து ஹிட் ஆயிடும். சப்போஸ் ஓபி வந்துட்டு என்னோட எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன் போகாம எனக்கு வந்து ஆர்எஸ் அப்படின்னு வருது, ரிவர்சல் அப்படின்னு வருது. ஓகேங்களா? ரிவர்சல் வருதுன்னா என்ன பண்ணுவேன், எக்ஸிஸ்டிங் போர்ஷன் ஓபி போர்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஆர்எஸ் படி ஒரு ட்ரேட் எடுப்பேன். ஆர்எஸ் படி எடுத்தேன்னா அதுல எனக்கு ப்ராஃபிட் வந்து கவர் ஆகும். சப்போஸ் எனக்கு ஓபி வருது ஆனா எனக்கு வந்து ஆர்எஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணல. ஓகேங்களா? ஆர்எஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணல. அந்த ஓபி வருது அப்படின்னா அதோட லோயஸ்ட் பாயிண்ட், அந்த புல் ட்ராப்போட லோயஸ்ட் பாயிண்ட் தான் உங்களுக்கு எஸ்எல். ஸோ அதை நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து டைரக்டா டேபிள்ல வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ அப்ப நீங்க லோயஸ்ட் பாயிண்ட் வைக்கிறப்ப நீங்க உங்க எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன்ல ஓபி போச்சுன்னா அதுலயே உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ அப்போ 3 கிரைட்டீரியால நீங்க எதை அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் ஓஎஸ்க்கும். ஓகேங்களா? ஆப்போசிட் செல் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு பியர் ட்ராப் கிரியேட் ஆகி ஒன்னே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் ஹிட். சப்போஸ் ஆப்போசிட் செல் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பை அப்படின்னு உள்ள அந்த ஜோனுக்குள்ள வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆப்போசிட் செல்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க ரிவர்ஸ் பை படி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல உங்க ப்ராஃபிட் வந்து கவர் ஆகும். சப்போஸ் ஆப்போசிட் செல் வருது பட் ஆனா ரிவர்ஸ் பை வந்து நான் எடுக்கல, அந்த பியர் ட்ராப்போட ஹையஸ்ட் பாயிண்ட்டை தான் நான் வந்து எஸ்எல்லாம் வச்சுட்டு அந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. அப்ப எந்த கிரைட்டீரியா நீங்க அப்ளை பண்ணாலும் அதுல வந்து நீங்க ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. ஸோ இதுல நம்ம எங்க தடுமாறுவோம் அப்படின்னா இந்த ஓஎஸ் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு ட்ரேட் ஆர்பி படி ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம பதட்டமா இருப்போம் இனிஷியல் டேஸ்ல. பட் அதை வந்து நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து லாபம் பார்க்க முடியும். ஓகேங்களா?
ஸோ ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கான்செப்ட். இதை லைவ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இதுல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டைம் ஃப்ரேம். ஓகேங்களா, டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 வீக் முன்னாடி நான் ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ஒன்று சின்னதா ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி போட்டிருப்பேன். அது என்னன்றதை நான் இப்போ ஸ்க்ரீன்லேயே சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு இன்ட்ராடே வந்து ட்ரேட் பண்றீங்க. ஓகேங்களா, ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்றீங்கன்னா நீங்க கன்சிடர் பண்ற வேண்டிய டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸ். ஓகேங்களா, 30 நிமிஷம் பண்றது இன்ட்ராடேக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிஃபரன்ஸ் தரணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ். ஓகேங்களா, கடைசியா தான் 5 மினிட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுல நிறைய பேர் சந்தேகம் வரும், சார் நான் 1 மினிட் பண்ணலாமா 3 மினிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டியது 30 மினிட்ஸ், நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ், நெக்ஸ்ட் வந்து 5 மினிட்ஸ். ஓகேங்களா, ஸோ இத்தனை டைம் ஃப்ரேம் இருக்கு, நான் எதை வச்சு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அப்படின்னு நிறைய சந்தேகம் வரும். ஸோ டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த 30 மினிட்ஸ் எதை குறிக்குதுன்னா ஐ வோல்டாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட். ஐ வோல்டாலிட்டினா ஒரு கேண்டில்லே ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் மூவ் ஆகிற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கு. நியூஸ் ஃபேக்டர் வச்சு மூவ் ஆகிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய டைம் ஃப்ரேம் வந்து 30 மினிட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், அது இல்லாம இப்போ எக்ஸ்ஏ யூஎஸ்டி, பிடிசி யூஎஸ்டி, இது மாதிரி கிரிப்டோல இருக்கிறது, அதுக்கு எல்லாமே 30 மினிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும். நெக்ஸ்ட் வந்து 15 மினிட்ஸுக்கு முக்கியத்துவம் தரணும். கடைசியா தான் 5 மினிட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ செம் கேஸ் பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ்லும் எனக்கு வந்து புல் ட்ராப் வந்திருக்கும், 15 மினிட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து புல் ட்ராப் வந்திருக்கும். சேம் டைம் ஃப்ரேம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 10 மணிக்கு ஒரு ட்ராப்பை பாக்குறேன், எனக்கு 30 மினிட்ஸ்லயும் ட்ராப் வந்திருக்கு, 15 மினிட்ஸ்லயும் எனக்கு ட்ராப் வந்திருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல உங்களுக்கு அங்க ப்ராபிலிட்டி ஆஃப் வின்னிங் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஓகேங்களா, அந்த இடத்துல நீங்க வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். சப்போஸ் 3 டைம் ஃப்ரேம்லயே 30 மினிட்ஸ் வந்திருக்கு, 5 மினிட்ஸ்லயும் வந்திருக்கு, சாரி 15லயும் வந்திருக்கு, 5 மினிட்ஸ்லயும் எனக்கு ட்ராப் கிரியேட் ஆயிருக்குன்னா அங்க அதோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். தட் மீன்ஸ் அந்த இடத்துல 100% ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட் மீன்ஸ் சப்போஸ் பியர் ட்ராப் ஜோன்ல 3 டைம் ஃப்ரேம்லயே வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட் அப்சைட் போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ரெண்டு டைம் ஃப்ரேம்ல வரலாம், இல்ல 3 டைம் ஃப்ரேம்ல சேர்ந்து கூட வரலாம், எப்படி வேணா வரலாம். ஓகேங்களா, அங்க வந்து வெயிட்டேஜ் அதிகம். ஒரு இப்ப இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைம் ஃப்ரேம் தான் நம்ம மேஜரா பார்க்க வேண்டியது. சப்போஸ் இந்த 3 டைம் ஃப்ரேம்ல நீங்க எப்படி பார்க்கணும்னா ஸ்பிளிட் ஸ்கிரீன் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஒரு டெஸ்க்டாப் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டுட்டு ஒரு டைம் ஃப்ரேம்ல 15 மினிட்ஸும் இன்னொரு டைம் ஃப்ரேம்ல 5 மினிட்ஸும் நீங்க வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிப்டியில ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, இல்ல நான் வந்து பேங்க் நிப்டியில ட்ரேட் பண்றேன் அப்படின்னா ஒரு டைம் ஃப்ரேம்ல 30 மினிட்ஸும் இன்னொரு டைம் ஃப்ரேம்ல 15 மினிட்ஸும் நீங்க வந்து ஸ்க்ரீனா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் ஏர்லியரா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் வந்து மூணுமே நான் பார்க்க ரெடி அப்படின்னாலும் சூப்பர் தான். ஓகேங்களா, ஸோ மூணுமே நான் பார்க்க ரெடி அப்படின்னா 30 மினிட்ஸ், ஸோ 15 மினிட்ஸ், நெக்ஸ்ட் கடைசி இருக்கிற டேப்ல 3 மினிட்ஸ். ஓகேங்களா, நீ இதை வந்து சிஸ்டம்ல பார்க்கணும்னு கூட கிடையாது. சாரி 5 மினிட்ஸ். நீங்க வந்து ஒரு டிவில கூட இத ஒரு HDMI கேபிள் மூலயமா கனெக்ட் பண்ணி உங்க சிஸ்டமை டிவில கூட நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம், சப்போஸ் உங்களுக்கு பிக் ஸ்கிரீன் வேணும் அப்படின்னா. ஸோ இப்போ இந்த 3 டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு இது வந்து வாட்ச் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க டைரக்டா அலர்ட் போட்டுட்டீங்க, சப்போஸ் நீங்க அலர்ட் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அலர்ட் வந்து மெசேஜா வந்துடும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் எடுத்தா போதும். இந்த ஸ்கிரீன் போட்டு எதுக்கு பார்க்கணும்னு சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்கு தான். ஒரு 1 or 2 வீக்ஸ் நீங்க அந்த அலர்ட் வந்ததும் அந்த ஸ்கிரீன்ல பார்த்து எடுக்கிறதுக்கு உங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்குதான் ஸ்கிரீன் அலர்ட் வந்து சாரி ஸ்கிரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றது. சப்போஸ் நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்றேன், ஒரு வீக் வந்து நான் ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ண போறேன் அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க 1 வீக் அப்படின்ற டைம் ஃப்ரேமுக்கு வந்து முக்கியத்துவம் தரலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 டே. ஓகேங்களா, 1 டேன்ற டைம் ஃப்ரேமுக்கு வந்து முக்கியத்துவம் தரலாம். ஃபைனலா பாத்தீங்கன்னா 4 ஹவர். ஓகேங்களா, 4 ஹவர் அப்படின்ற டைம் ஃப்ரேமுக்கு வந்து முக்கியத்துவம் தரலாம். சப்போஸ் நீங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து சாரி இந்த டைம் ஃப்ரேம் வந்து அக்சஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு ட்ராப் வந்து கிரியேட் ஆயிருக்கா, புல் ட்ராப் கிரியேட் ஆயிருக்கா, இல்ல பியர் ட்ராப் வந்து கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீக்லியோ இல்ல ஒரு மந்த்லியோ நீங்க வந்து ஒரு ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுல இன்னும் ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 52 வீக் ஐ வந்து மார்க்கெட் வந்து டிராவல் ஆகுது. தட் மீன்ஸ் ஒரு 50 ஒரு வருஷத்துல
இப்பதான் ரீசெண்டா ஒரு ஐக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸோ இல்ல பர்டிகுலர் மார்க்கெட்டோ வந்து ரீச் ஆகுது, இண்டெக்ஸோ ரீச் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆகுதான்னு பாருங்க. புல் ட்ராப் கிரியேட் ஆகி வேலிட் செல் அப்படின்னு கொடுத்துச்சு அப்படின்னா நீங்க அங்க கான்பிடென்ட்டா ஒரு செல் ட்ரேட் வந்து எடுக்கலாம். சப்போஸ் 52 வீக் லோல பாத்தீங்கன்னா ஒரு பியர் ட்ராப் வந்து கிரியேட் ஆகுதான்னு பாருங்க. கிரியேட் ஆகி அந்த இடத்துல வேலிட் பை அப்படின்னு கொடுத்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க கான்பிடென்ட்டா ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம், ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த இடம்லாம் மேஜரா இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து இந்த இடத்தெல்லாம் ட்ராப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. 52 வீக் ஐ, 52 வீக் லோ அப்படின்றது. ஸோ அதனால இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நீங்க என்எஸ்சியோட ப்ரீ மார்க்கெட் சாரி வெப்சைட்ஸ் இருக்கு. 52 வீக் ஐ, 52 வீக் லோ வந்து நீங்க பாக்குறதுக்கு. ஸோ ஒரு வாரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சண்டே மாதிரி உட்காந்துட்டு ஸோ ஒரு 3 ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதுல ஒரு டே டைம் ஃப்ரேமோ இல்ல வீக்லி டைம் ஃப்ரேமோ அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுல ட்ராப் ஜோன்ஸ் எதுனா கிரியேட் ஆயிருக்கா பாருங்க. அப்படி ஆச்சுன்னா அதுல ஒரு மினிமல் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஒரு ட்ரேட் வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது நான் குரூப்லயே நான் போட்டிருப்பேன் என்எஸ்சியோடது. ஓகேங்களா? ஸோ என்எஸ்சியோட 52 வீக் ஐ, 52 வீக் லோ உரிய ஸ்டாக்ஸ் வந்து. ஓகேங்களா? ஸோ நீங்க என்எஸ்சியும் பார்க்கலாம், இல்ல பிரைவேட்டா இருக்கிற வெப்சைட்ஸும் நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. நீங்க ட்ராப் ஜோன்ஸை நீங்க எப்படி வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற டூல் வந்து குளோபலா யார்கிட்டயும் எப்படி சொல்றது, இன்னும் ஃபவுண்ட் ஆகாத ஒரு விஷயம் வந்து உங்க கையில வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா கிடைச்சிருக்கு. அதை நீங்க எப்படி ட்வீட் பண்ணி கூட நீங்க ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணலாம். ஓகேங்களா? எண்ட் ஆஃப் தி டே நீங்க பாசிட்டிவ்ல இருக்கீங்களா இல்லையா அதுதான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலா கான்செப்ட் வைஸ் எல்லாமே பார்த்தோம். இதை வந்து நம்ம சார்ட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சார்ட் வரேன். சார்ட்ல பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது டே டைம் ஃப்ரேம் நாஸ்டாகோட 100 E-mini ஃபியூச்சர். ஓகேங்களா? 100 E-mini ஃபியூச்சர் அப்படின்றது நாஸ்டாக்ல நம்ம எப்படி நிஃப்டி சொல்றோமோ அது மாதிரி நாஸ்டாக்ல நிஃப்டி 50 சொல்றோமோ நாஸ்டாக் 100 அப்படின்றதுல மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம், ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸ்விங் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா கரெக்டா மார்ச் 31, சாரி இதுக்கு முன்னாடி கூட நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன். இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 9ஆம் தேதி பியர் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் ஆகுது. தட் மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க. பட் நம்மளுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல, வேலிட் பை வரல, ஆப்போசிட் செல் எதுவும் வரல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மார்ச் 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பியர் ட்ராப் வந்திருக்கு. ஆப்போசிட் செல் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம அடுத்த கேண்டில்ல ஆப்போசிட் செல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பியர் ட்ராப் வந்து வேலிடேட் ஆகல. தட் மீன்ஸ் அந்த பியர் ட்ராப் நண்பகத்தன்மையா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆப்போசிட் செல் எப்போ வந்திருக்கு? 30ஆம் தேதி வந்திருக்கு. 30ஆம் தேதி நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஒரு செல் பொசிஷன் வந்து எடுத்துப்போம். ஓகேங்களா? செல் பொசிஷன் எடுத்துருப்போம். பட் அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பையர்ஸ் வந்து உள்ள வராங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த செல் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த செல் எடுத்ததை காஸ்ட் டு காஸ்ட்டோ இல்ல ஒரு மினிமலான ஒரு லாஸ்லயோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேலிட் பை அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. வேலிட் பை வந்ததுக்கு அப்புறம் இங்க கிரீன் ஜோன், சரி இந்த பியர் ட்ராப் வந்ததுக்கு அப்புறம் இங்க கிரீன் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க 2ஆம் தேதி ஏப்ரல் வந்து நம்ம ஒரு பை ட்ரேட் வந்து எடுத்திருப்போம். இந்த பை ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பை ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டார்க் ரெட் லைனுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்கு. தட் மீன்ஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் இருக்கு. பட் ஈவன் தோ நம்மளுக்கு இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து உள்ள வராங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. சரி, வேலிட் பையும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால ஏப்ரல் 2ஆம் தேதி நம்ம ஒரு பை ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,180ன்றது இதோட ஓப்பன் பிரைஸ். ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 27,000க்கு மேல டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அரௌண்ட் ஒரு 3000 பாயிண்ட்ஸ் கிட்ட சாரி 3000 இல்ல 5000 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து சாரி நாஸ்டாகோட இண்டெக்ஸ் வந்து மேல போயிருக்கு. சப்போஸ் இது கூட அடிஷ்னலா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் நம்மளுக்கு ஆக்சுவலா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஏப்ரல் 8ஆம் தேதி தான் ஒரு பையிங் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட்ல உள்ள வந்திருக்கு. பட் நம்ம என்டர் ஆனது பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதியே நம்ம ஐடென்டிஃபை பண்ணது சாரி மார்ச் 31ஆம் தேதி. அது கூட அடிஷ்னலா எஸ்எம்சியோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கிறது பிஓஎஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். இந்த டைமண்ட் ஷேப்ல காட்டுறது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஒரு சில கேண்டல்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து வரும். அப்படி வரப்ப அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகுதுன்னு அர்த்தம்.
அது எப்படி நம்ம எளிமையா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா, அந்த மார்க்கெட்டோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணுதோ அந்த இடத்துல பிஓஎஸ் அப்படின்னு இண்டிகேட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம கேண்டிலுக்கு கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். சப்போஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சின்னதா ஒரு புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் திருப்பியே ரைஸ் ஆகுதுல்ல. ஸோ இந்த பாட்டம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொல்றோம். சிஹெச் சி ஓசிஹெச் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அந்த புல் பேக் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொல்றோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணி காட்டுறோம்னா ஒரு டைமண்ட் ஷேப்ல கிரீன் கலர் இண்டிகேட் பண்றோம். ஸோ இது எல்லாமே ஒரு கிரீன் கலர் கேண்டிலுக்கு கீழே வந்து இண்டிகேட் ஆகும். தட் மீன்ஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா அதுக்கு கீழே வந்து இண்டிகேட் ஆகும். சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வருது அப்படின்னா அதோட லோயஸ்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி போனாதான் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைட் மூவ் வந்து கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ரெட் கலர் கேண்டிலுக்கு மேல இன்வெர்டட் ட்ரையாங்கிள் மாதிரி காட்டும். ஸோ அதை வந்து நம்ம பிஓஎஸ் அப்படின்னு சொல்றோம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த புல் பேக் வந்துட்டு மார்க்கெட் திருப்பி கீழே வந்து போகுது இல்ல. ஸோ இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். ஸோ அதை வந்து ஒரு ரெட் கலர் டைமண்ட் ஷேப்ல வந்து இண்டிகேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் சேர்ந்து வருது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் வந்து இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு டைமண்ட் ஷேப் கிரியேட் ஆயிருக்கு. சாரி, இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிரியேட் ஆயிருக்கு. இங்க டைமண்ட், இங்க ரெண்டுமே கம்பைன் ஆகி வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வந்திருக்கு. இன் பிட்வீன் எதுவுமே வரல. ஸோ இங்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ அப்போ ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோஜி கேண்டல்லையோ இங்கெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு இண்டிகேஷனும் வரல. அப்ப அந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷனா இருக்கு. மார்க்கெட் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் பிரேக்கும் நடக்கல. மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் பிரேக் நடக்காம போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம கரெக்டா 21 ஏப்ரல் பாத்தீங்கன்னா ஒரு புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆனா எனக்கு இந்த புல் ட்ராப் வந்தோடனே என்ன பண்ணுவேன்னா ஓகே செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்ட்டு நான் எய்தர் இந்த வேலிட் பை பொசிஷனை க்ளோஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வேலிட் செல் வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணலாம். ரெண்டு விதமாகவும் க்ளோஸ் பண்ணலாம். புல் ட்ராப் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணாலும் நல்லதுதான், இல்ல நெக்ஸ்ட் வேலிட் செல் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணாலும் நல்லதுதான். பட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் வந்து ஓபி தான் கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் ஆப்போசிட் பை கொடுத்துருக்கு. நம்ம ஆப்போசிட் பை படி அடுத்த கேண்டில்ல 23 ஏப்ரல் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல நம்ம வந்து புக் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? தட் மீன்ஸ் புல் ட்ராப் வந்துமே அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் சாரி பையிங் ட்ரெண்ட் தான் இன்னும் கண்டினியூ ஆகுது. அங்க செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நாஸ்டாக பொறுத்த வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே, இதுவும் டே டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன். இந்த டே டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா பாத்தீங்கன்னா எனக்கு 19 பிப்ரவரி பாத்தீங்கன்னா ஒரு புல் ட்ராப் அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில்ல எனக்கு எந்த ஒரு இண்டிகேஷனும் வரல, ஏன்னா அது லோயஸ்ட் பாயிண்ட பிரேக் பண்ணல. அதுக்கு அடுத்த கேண்டில்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வேலிட் செல் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. இதோட ஐ பாத்தீங்கன்னா 70, இதோட ஐ பாத்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட், அப்ராக்சிமேட்டா ஒரு 4 பாயிண்ட். ஸோ அடுத்த நாள் தட் மீன்ஸ் 24 பிப்ரவரி எடுத்திருந்தேன். என்னோட டார்கெட் வந்து ஒரு 4 பாயிண்ட். இதோட ஓப்பன் பாத்தீங்கன்னா 69.50 காசு. லோ பாத்தீங்கன்னா 64 கிட்ட 64 கரெக்டா ஒரு 43. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து எனக்கு வந்து கவர் ஆயிருக்கும். சப்போஸ் இதுல நான் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி நான் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு டார்கெட் ஒன்று வந்து ரீச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ட்ரேட் பாத்தீங்கன்னா எனக்கு ரிவர்ஸ் பையிங் கொடுத்துருக்கு. பட் அடுத்த கேண்டில்ல எனக்கு புல் ட்ராப் வந்ததுனால நான் வந்து எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா அடுத்த கேண்டில் எனக்கு புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆகுறதுன்னா அடுத்த கேண்டில் நான் எடுத்துக்க மாட்டேன். வேலிட் செல் வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில்ல நான் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். 17th மார்ச் எடுத்திருந்தேன். லோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸாக்டா 66 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அப்ப 71ல இருந்து 66 இதுவும் எனக்கு வந்து டார்கெட் ஹிட். ஸோ அப்ப அடுத்த கேண்டில் அப்படியே வரேன். எனக்கு வந்து ஆர்பி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ரிவர்ஸ் பை பொறுத்த வரைக்கும் அடுத்த கேண்டில்ல புல் ட்ராப் வருதான்னு பாருங்க. எதுவும் வரல. ஓகேங்களா? புல் ட்ராப்பும் வரல, எந்த இண்டிகேஷனும் எனக்கு காட்டல. கரெக்டா 9 ஏப்ரல் ஒரு பை ட்ரேட் போட்டிருந்தேன் அப்படின்னா இப்ப வரைக்குமே நான் வந்து பையிங் பொசிஷன்ல தான் இருந்திருப்பேன். ஏன் அப்படின்னா இன்பிட்வீன் எனக்கு 20 ஏப்ரல் ஒரு புல் ட்ராப் கிரியேட் ஆனாலும் எனக்கு வந்து ஆப்போசிட் பை அப்படின்னு தான் கொடுத்துருக்கே தவிர எனக்கு வேலிட் செல் அப்படின்னு கொடுக்கல. சப்போஸ் இந்த புல் ட்ராப் படி இதே 20ஆம் தேதி நீங்க க்ளோஸ் பண்ணாலும் உங்களோட டார்கெட் வந்து இட்டு. சப்போஸ் இந்த ஓபி படி டார்கெட் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஓபி படி அடுத்த நாள் 22 ஏப்ரல் ஒரு பை ட்ரேட் போட்டிருந்தீங்கன்னா அதோட டார்கெட் ரெண்டு டார்கெட்டுமே நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா?
ஸோ அப்போ இந்த சினாரியோ படி நீங்க எதுல உங்க ட்ரேட் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதுல லாஸ்ன்றதுக்கான பாசிபிலிட்டி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நான் இப்போ இதுல காட்டுறது எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங். ஓகேங்களா? ஸ்விங்னா பொசிஷனலா ஒரு வாரம் இல்ல 2 வாரம் அப்படின்னு ஹோல்ட் பண்றதுக்கான ஒரு ட்ரேடிங் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டினேன். நான் வேற எதுனா ஸ்டாக்ஸ் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன், HDFC எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் 1 டே டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இதுல இருந்தே வருவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பியர் ஸ்விங் ட்ரேடிங்காக தான் நான் இங்க சொல்றேன். இங்க ஒரு பியர் ட்ராப் கொடுத்துருக்கு, பட் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. அடுத்த நாளும் ஒரு பியர் ட்ராப் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி எனக்கு சரி வேலிட் பை கொடுத்துட்டு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா RS வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்ப வேலிட் பை படி அடுத்த நாள் நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தாலும் எனக்கு வந்து ஒரு மினிமல் லாஸ்ல வந்து க்ளோஸ் பண்ணிருப்பேன். ஏன்னா எனக்கு RS கொடுத்துட்டான். அடுத்தது எனக்கு பியர் ட்ராப் வந்திருக்கு. பட் ஈவன் தோ நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம ஹோல்ட் பண்ணலாம். அப்படியே பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டவுன் தான். பியர் ட்ராப் வந்து இன்பிட்வீன் இங்க 12 மார்ச் அடுத்து 19 மார்ச் இப்படி கிரியேட் ஆனாலுமே எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபால் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்பி கொடுத்துட்டு இன்னும் கன்சாலிடேஷன்ல தான் மார்க்கெட் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த 1 டே டைம் ஃப்ரேம் கூட 1 வீக்கும் நீங்க கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? 1 வீக்கும் நீங்க கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு ஒரு கிளியர் வியூக்கு வந்து கிடைக்கும். ஓகே, 1 வீக் பாக்குறப்ப எனக்கு கரெக்டா 20 அக்டோபர் 2025 இருந்தே ஒரு புல்லிஷ் ட்ராப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அங்கே வேலிட் செல் கொடுத்துட்டு மார்க்கெட் ஒரு சின்னதா ஒரு ரிவர்ஸ் பை கொடுத்துட்டு அந்த ரெட் ஜோனுக்குள்ளே டிராவல் ஆயிட்டு இருந்தான். ஸோ அப்புறம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதியில இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் மூவ் வந்து கிரியேட் ஆயிட்டு இப்ப ரீசெண்டா ஒரு வேலிட் பை வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப வேலிட் பை படி நம்ம பொசிஷனலா ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிரீன் ஜோன் அப்படின்றது நம்மளுக்கு இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸுக்கான ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு என்டர் ஆகிற பாயிண்ட். ஸோ அப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நம்ம கான்ஸ்டன்டா இந்த ட்ரேட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம் ஒரு பை ரிலேட்டடா. ஓகேங்களா? ஸோ இது வந்து HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும். சப்போஸ் நான் வந்து இன்ட்ராடே இல்லை, நான் வந்து சாரி ஸ்விங் இல்லை, இன்ட்ராடேக்கு வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா நம்ம வந்து 15 மினிட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 5 மினிட்ஸ் வந்து நம்ம 5 மினிட்ஸ்ன்றதை நம்ம ரெஃபரன்ஸுக்கு எடுத்துப்போம். 15 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில இந்த செட்டிங்ஸ்ல போய் பார்ப்போம் ஒரு நிமிஷம். இதுல செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு எம்பவர் சிக்னல், ஓகேங்களா, எம்பவர் சிக்னலும் எனக்கு வேணும், இல்ல எனக்கு ட்ராப் பேஸ்டு சிக்னல்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு பார்த்தாலும் எனக்கு ரெண்டுமே ஆக்சுவலா நம்ம கம்பைன் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டுமே நான் இதுல வந்து வச்சுக்கிறேன். இல்ல நான் ட்ராப் மட்டும் வச்சு நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா நீங்க அந்த சிக்னல் வந்து எடுத்து விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இப்ப ரீசெண்டா நடந்த மார்க்கெட்ல இருந்தே பார்ப்போம். ஸோ ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நீங்க 2 சார்ட்டா போடுறப்ப ஒரு சார்ட்ல நீங்க ட்ராப் வச்சுக்கலாம், ஒரு சார்ட்ல நீங்க மொமெண்டம் பேஸ்டு சிக்னல்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் எடுத்திருக்கேன். 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எடுத்தது 28 ஏப்ரல். ஓகேங்களா? 28 ஏப்ரல்ல ஃபர்ஸ்ட் கேண்டில்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் பை வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஆர்பி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆர்பி அப்படின்னு கொடுத்தானா நம்ம அடுத்த கேண்டில்ல வந்து ஒரு பை என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஒரு பை ட்ரேட் வந்து நம்ம போடுவோம். அது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம எஸ்என்சியோட கன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டா 10 மணிக்கு நம்ம வந்து புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. மார்க்கெட்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து உள்ள வராங்க அப்படின்றது நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டா இந்த பை ட்ரேட் எடுத்ததை நம்ம 10 மணிக்கு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம். இல்ல 10:15 இந்த கேண்டில் வந்து 10:15 க்ளோஸ் ஆகும். ஸோ 10:15 வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேண்டில்ல 10:15 கேண்டில்ல நம்ம பாக்குறோம் வேலிட் செல் வருதா அப்படின்னு பாக்குறோம், வரல. அடுத்த கேண்டில்ல எனக்கு வேலிட் செல் வருது. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 10:45 எனக்கு வந்து ஒரு ஆர்பி வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? 10:45 எனக்கு ஒரு ஆர்பி வந்து கிரியேட் ஆகுது. ஆனா இந்த இடத்துலதான் நான் என்ன பண்ணணும், ஒரு செல் ட்ரேட் வந்து நான் போடணும். ஸோ இதோட கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் தான் நான் எஸ்எல்ஆ வச்சிருந்தாலும் இந்த எஸ்எல்லும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹிட் பண்ணிருப்பான். தட் மீன்ஸ் எனக்கு எஸ்எல்லும் ஹிட் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எப்படி சார் இது வந்து எப்படி எடுத்தாலுமே எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் அடிக்குது அப்படின்னா
இந்த கேண்டிலோட சைஸ் பாருங்க, இந்த புல் ட்ராப் கேண்டிலோட சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. தட் மீன்ஸ் இதுல அதிகமான லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடக்கல. தட் மீன்ஸ் இதுல அதிகமான செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகல. அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்டாப் லாஸை நீங்க வந்து டபுள் த டைம் வைக்கலாம். ஓகே, டபுள் த டைம். இந்த கேண்டலோட ஐஎன்ஓ பாத்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் இருக்குன்னா ஒரு 80 பாயிண்டா நீங்க வந்து ஸ்டாப் லாஸா வைக்கலாம். ஒரு சில கேண்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ இந்த கேண்டலுக்கும் அதே சினாரியோ தான். ஒரு 40 பாயிண்ட் இருக்குன்னா 80 பாயிண்டா நீங்க கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஒரு சில கேண்டில்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதோட விக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அந்த கேண்டில்ல கொடுத்திருக்கிற ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா இது வந்து நீங்க ப்ராக்டிஸ்ல தான் வரும். சப்போஸ் இந்த புல் ட்ராப் வந்து இண்டிகேட் பண்ணது நம்மளுக்கு கரெக்டா தான் இண்டிகேட் பண்ணிருக்கு. தட் மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வராங்கன்றது இண்டிகேட் பண்ணிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்கு. சப்போஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் நியர்பையா வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னா மார்க்கெட்டை டவுன் சைட் டைரக்ஷன்ல கொண்டு போயிடுவான். தட் மீன்ஸ் மார்க்கெட் அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரிஷ் டைரக்ஷன் வந்து கொண்டு போயிடுவான். நம்ம இந்த சின்ன சின்ன புல் பேக்ல நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால அது எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷன்ல வந்து மார்க்கெட்டை நம்மளால டிராவல் பண்ண வைக்க முடியாது. ஸோ அதனால உங்களுக்கு கரெக்டா இந்த ட்ராப் ஜோன்ஸ் வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் 15 மினிட்ஸ்ல பாக்குறேன். ஓகேங்களா, சேம் அதே மாதிரி 5 மினிட்ஸ்ல வந்திருக்கான்னு பாருங்க. அப்படி வந்துச்சுன்னா அது வந்து ஒரு வெயிட்டேஜான ஜோன். வெயிட்டேஜான ஜோன்னா அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து கன்ஃபார்ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ 28 வரீங்க. 28 அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ்லயும் அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா, 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா 9:45 கரெக்டா 10 மணிக்கு எனக்கு 5 மினிட்ஸ்லயும் வந்திருக்கு. ஓகேங்களா, 10 மணிக்கு எனக்கு 5 மினிட்ஸ்லயும் வந்திருக்கு. அப்ப அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோன், ஸ்ட்ராங்கான இன்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கான ஒரு இடம். ஸோ அப்ப வேலிட் செல் வந்திருக்கு. அடுத்து ஒரு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி புல் ட்ராப் கிரியேட் பண்ணி வேலிட் செல் வந்திருக்கு. அப்ப ரெண்டு ஜோன்லயும் வருதுன்னா நம்ம தப்புன்னு கிடையாது, நம்ம தப்பு பண்ண போறது இல்ல. நம்ம எங்க மிஸ் பண்றோம், அந்த ட்ரேடை எங்க மிஸ் பண்றோம்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொஞ்சம் நியர்பை வைக்கிறதுனால அந்த ட்ரேடை வந்து நம்மளால எடுக்க முடியல. தட் மீன்ஸ் அந்த ட்ரேடை நம்மளால கண்டினியூ பண்ண முடியல. அப்ப நம்ம ஸ்டாப் லாஸை எப்பயுமே கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும், கொஞ்சம் தூரமா தள்ளி வைக்கணும். அப்படி வைக்கிற பட்சத்துல நீங்க அந்த ட்ரேடை வந்து கான்பிடென்ட்டா ஒரு ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரியோ இல்ல அந்த ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்றதோ எப்படி வேணா நம்ம கொண்டு வந்துடலாம். முதல் ட்ரேடு நீங்க போடுறப்போ ஒரு லாட்டோ 2 லாட்டோ நீங்க ஃபர்ஸ்ட் போடுங்க. போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம உங்க டைரக்ஷன் ஏத்த மாதிரி போகுதுன்ற பட்சத்துல நீங்க லாட் சைஸை வந்து அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா நீங்க லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டு டைம் ஃப்ரேம்லயும் நம்மளுக்கு வந்து புல் ட்ராப் வந்து சேமா அப்பியர் ஆயிருக்கு. 15 மினிட்ஸ்லயும் அப்பியர் ஆயிருக்கு, 5 மினிட்ஸ்லயும் அப்பியர் ஆயிருக்க பட்சத்துல நான் அந்த இடத்துல நான் செல் ட்ரேட் வந்து கான்ஃபிடென்ட்டா போடுவேன். ஸோ இங்க வந்து விபி வந்து ஓகே, இங்க வந்து எனக்கு விபி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஒரே நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. ஒரே மீட்டிங்ல இருக்கேன், நான் முடிச்சுட்டு கால் பண்ணிட்டா. ஆ ஸோ இதுல பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் படி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தாலும் இந்த ட்ரேட்லயும் நம்ம லாபம் பார்த்துருக்கோம். 5 மினிட்ஸ்ல நிறைய டவுட்ஸ் ஏன் வருது அப்படின்னா 5 மினிட்ஸ்ல ட்ராப் ஜோன்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகும். இது வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேல்பிங் இல்ல ஒரு ஷார்ட்டான ஒரு மூவ் வந்து பிடிச்சிட்டு வராங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இந்த 5 மினிட்ஸ் வந்து செட் ஆகும். 15 மினிட்ஸ்ல உங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு லாங்கர் டேர்மா நீங்க வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஒரு விபி வந்து இங்க கிரியேட் ஆகுது. ஸோ 9:30 ஒரு பை ட்ரேட் போட்டிருந்தாங்க, ஒரு யூசர் போட்டிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் 3 விதமான அப்ரோச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு இந்த லோயஸ்ட் பாயிண்ட ஸ்டாப் லாஸா வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து கேண்டில் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, நான் எப்படி இவ்வளவு தூரம் நான் ஸ்டாப் லாஸ் வைக்குது அப்படின்னா இந்த கேண்டில் டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா இதோட மிட் பாயிண்ட்டை கூட நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதோட மிட் பாயிண்ட்டை கூட நீங்க வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க விபி படி ஒரு பை ட்ரேட் போட்டிருந்தோம் அப்படின்னா அதுல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்போம். இந்த புல் ட்ராப் வரப்ப க்ளோஸ் பண்ணிருக்கலாம். இல்ல வேலிட் சேல் வருதான்னு பாருங்க. வேலிட் சேல் வரவே இல்லை. எப்போ வந்துச்சுன்னா 10:10க்கு தான் நம்மளுக்கு வேலிட் சேல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து நான் ஒரு பை எடுத்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிருக்கலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்பி தான் வந்திருக்கு, நெக்ஸ்ட் ஓபி வந்திருக்கு. ஓபினா ஆப்போசிட் பை தான் வந்திருக்கு. அப்ப இது வரைக்குமே 10:10 வரைக்குமே ஒரு பை பொசிஷன்ல நீங்க வந்து ஹோல்ட் பண்ணிருக்கலாம் ட்ரேடை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த விஎஸ் படி அடுத்த கேண்டில் நம்ம எடுத்திருப்போம்.
பட் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு அப்படின்னா இந்த கேண்டிலோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஒரு ட்ராப்ன்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. ஓகேங்களா? இந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. அந்த ஏரியால நம்ம ஆர்டர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு தான் கீழே வந்து மார்க்கெட்டை வந்து கொண்டு போவாங்க. ஸோ அப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க பிளேஸ் பண்றோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டாப் லாஸை எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த எஸ்எல் ஹிட் ஆகுற சினாரியோல வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் டபுள் த ஸ்டாப் லாஸ் வச்சேன் அப்படின்னா இங்க வைப்பேன். ஓகேங்களா? கொஞ்சம் தள்ளி வைப்பேன். அப்ப நம்மளுக்கு பிஎஸ் படி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுவே நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இந்த ஆர்பி வந்து நம்மளுக்கு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாது. ஸோ அடிச்ச கேண்டில்லையும் எனக்கு வந்து புல் ட்ராப் தான் கிரியேட் ஆகுது. வேலிட் செல் கிரியேட் ஆயிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்கு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா விபி வந்து கிரியேட் ஆயிருக்கு. இங்க வேலிட் பை கொடுத்துருக்கு. பட் 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க எந்த ஒரு இண்டிகேஷனுமே எனக்கு வந்து கிரியேட் ஆகல. ஆனா இங்க கரெக்டா 12:30க்கு ஒரு பியர் ட்ராப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ திருப்பி பாத்தீங்கன்னா விபி படி எடுத்திருந்தாங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல எடுத்திருந்தாங்கன்னா இதுல ப்ராஃபிட் புக் பண்ணிருக்க முடியாது. ஆர்எஸ் படி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு ஆர்எஸ் படி ரிவர்ஸ் செல் ட்ரேட் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம அந்த 3 கிரைட்டீரியா பார்த்தோம்ல, அந்த 3ல இது வந்து செகண்ட் கிரைட்டீரியால சேரும். இந்த செகண்ட் கிரைட்டீரியால நான் வந்து ப்ராஃபிட் கவர் பண்ணிருக்கலாம். ஸோ நீங்க எந்த ஒரு அப்ரோச் இதுல சார்ட்ல யூஸ் பண்ணாலும் அந்த 3 கிரைட்டீரியாக்குள்ள தான் அடங்கும். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வேற எதுவும் புதுசா அப்ளை பண்ண போறது இல்ல. அதே மாதிரி இங்க ஆப்போசிட் செல் வந்திருக்கு. அடுத்த கேண்டில்ல நம்ம என்ன பண்ணுவோம், செல் ட்ரேட் போடுவோம். பட் நம்மளுக்கு ஆர்பின்றது வந்து இங்க வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அப்ப நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஆர்பி படி ஒரு ட்ரேட் போடுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பியர் ட்ராப் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆச்சுன்னா நான் நிறைய ஸ்கிரீன்ஷாட்ல போட்டிருப்பேன். அடுத்த நாள் வந்து கேப் அப், அடுத்த நாள் கேப் டவுன் அப்படின்னா நீங்க இப்படிதான் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாக்குறப்ப உங்களுக்கு பியர் ட்ராப் அப்படின்றது முன்னாடியே வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து கேப் அப் ஓப்பனிங்கா இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரேட்ல வந்து போகுது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் மார்க்கெட் ப்ரீவியஸ் டே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு புல் ட்ராப் வந்து வந்திருக்கு அப்படின்னா அடுத்த நாள் வந்து கேப் டவுன் ஓப்பனிங்கா இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் டைரக்ஷன்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாரி, பியரிஷ் டைரக்ஷன்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நேத்து நடந்த மார்க்கெட்டு. பியர் ட்ராப் கொடுத்துட்டு அடுத்த நாள் கேப் அப் ஆகி வேலிட் பை அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேண்டில்லே கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில்ல 9:30 மணிக்கு நான் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருப்பேன். எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிஓஎஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் சாரி சாக் ரெண்டுமே பாத்தீங்கன்னா எல்லா கேண்டில்லுமே வந்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான மூவ். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மூவ் வந்து கொடுத்துருக்கு. கரெக்டா 1 மணிக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புல் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆயிட்டு வேலிட் செல் கொடுத்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால். ஸோ இதுல எந்த ஒரு ட்ரேட்ல நீங்க அப்ளை பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தாலும் நீங்க ஒரு சாலிடான ஒரு எப்படி சொல்றது அதிகமான ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியர் ட்ராப் கொடுத்து, தட் மீன்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டு பியர் ட்ராப் கொடுத்து ஆப்போசிட் செல் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு 10:15 பாத்தீங்கன்னா நீங்க ஒரு செல் ட்ரேட் வந்து போட்டிருக்கலாம். செல் ட்ரேட் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு மினிமல் ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். ரொம்ப ப்ராஃபிட் இல்லை, மினிமல் பார்த்துருக்கலாம். அடுத்து பியர் ட்ராப் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொசிஷனை எய்தர் க்ளோஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு காஸ்ட் டு காஸ்ட்ல நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம். ஓகேங்களா? எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் வேலிட் பை கொடுத்துருக்கு. கொடுத்ததுக்கு அப்புறம் 11:45க்கு 15 மினிட்ஸ் படி ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். அப்படி என்ட்ரி எடுக்க பட்சத்துல ஒரு சாலிடா ஒரு 100 பாயிண்ட் 100 சாரி 200 பாயிண்ட் கிட்ட நம்ம வந்து கேப்சர் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது கூட நீங்க எஸ்எம்சியோட கான்செப்ட் பிஓஏ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இதெல்லாம் அடிஷனலா பாக்குறப்ப இன்னும் ஒரு ஆடட் வெயிட்டேஜ். ஸோ இதுல நான் மொமெண்டம் என்ட்ரின்றதை கொண்டு வரல, வெறும் ட்ராப் பேஸ்ட் என்ட்ரிஸ் மட்டும் தான் இதுல ஸ்கிரீன்ல காட்டுறேன். ஸோ இப்போ நீங்க சார்ட்ல எந்த ஒரு அனலைசிஸுமே நீங்க பண்ணாம உங்களால இன்ஸ்டிடியூஷன் வர இடத்துல ட்ரேட் எடுக்க முடியுது. ஸோ அதை தான் நம்ம மெயினா பார்க்கணும். நம்ம ரேண்டமா எல்லா இடத்துலயும் போய் ட்ரேட் எடுக்காம நம்ம இன்ஸ்டிடியூஷன் வர இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுனால நம்மளோட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சப்போஸ் இன்ஸ்டிடியூஷன் ஜோன் நம்மளுக்கு இன்வாலிடேட் ஆனாலும் அந்த இடத்துலயும் நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்றோம். தட் மீன்ஸ் அந்த இடத்துலயும் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ இது வந்து நீங்க பியூரா ரூல்ஸா தான் பார்க்கணுமே தவிர இதை வந்து நீங்க எப்படி சொல்றது ஒரு பை ட்ரேட் ஒரு செல் ட்ரேட் அப்படின்னு பார்க்க கூடாது. நீங்க வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி டிசைன் பண்ணிட்டு அந்த ரூல்ஸ்குள்ள தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே நம்ம வந்து எமோஷன் ட்ரேட் வந்து அப்ளை பண்ண போறது இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டலை பொறுத்த வரைக்கும்
நீங்க இதோட லோயஸ்ட் பாயிண்ட ஸ்டாப் லாஸா வைக்கலாம். இந்த கேண்டில் சின்னதா இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் தள்ளி, ஓகேங்களா, இன்டு 2 மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணலாம் ஒன்ஸ் வேலிட் பை வந்ததுக்கு அப்புறம். ஓகே. ஸோ இது வந்து நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸு, அதே மாதிரி இண்டெக்ஸு, ஸோ நீங்க எதுல வேணா இதுல அப்ளை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது பாருங்க, ஹெச்டிஎஃப்சி. ஸோ இப்போ நிஃப்டி மேலே போகுது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக்ஸும் மேலே தான் போகும். நிஃப்டி 50 உள்ள ஸ்டாக்ஸும் மேலே போகும். அப்போ ஸ்டாக்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸ்டாக்ஸ்லேயும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே ட்ராப்ன்றது 10:30 மணிக்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைடு தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் குருடாயில் போட்டிருப்பேன் நம்ம குரூப்ல. குருடாயில் பொறுத்த வரைக்கும் மேஜரான மூவ், ஓகே, குருடாயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 5 மினிட்ஸ் வச்சிருக்கேன். 30 மினிட்ஸ் அப்படின்றது நம்மளோட பேஸ் டைம் ஃப்ரேம். நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ 30 மினிட்ஸ் வச்சு பார்க்குறேன். 30 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மார்னிங் ஓப்பன் ஆனோடனே ஆர்பி கொடுத்துருக்கான். அடுத்த கேண்டில் ஒரு பை என்ட்ரி எடுத்திருப்போம். அதுலேயும் நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். அடுத்த கரெக்டாக 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 30 மினிட்ஸ்லேயும் ஒரு புல் ட்ராப்பு, 15 மினிட்ஸ்ல நம்ம பார்க்குறப்ப அங்கேயும் ஒரு புல் ட்ராப். ஸோ வேலிட் செல் கொடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் பை கொடுத்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா செம பெரிய ஃபால். ஸோ இந்த ரிவர்ஸ் பை தான் நான் இந்த செகண்ட் கிரைட்டீரியால சொல்லியிருப்பேன். சப்போஸ் ரிவர்ஸ் பை வராம இதோட ஹையஸ்ட் பாயிண்டே நீங்க ஸ்டாப் லாஸா வைக்கிறப்ப உங்களால எக்ஸிஸ்டிங் அந்த ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ண முடியும். சப்போஸ் ரிவர்ஸ் பை படி நான் ஒரு அப்சைட் டைரக்ஷன் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா அதுலயும் உங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ எப்படி போனாலும் நீங்க ரூல்ஸ்குள்ளதான் இருப்பீங்க. சப்போஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் அது வந்து உங்களுக்கு மேஜரா வந்து இம்பாக்ட் ஆகாது. எமோஷனா அந்த இடத்துல வந்து நம்ம மேஜரான பெரிய லாஸ் வந்து நம்ம பண்ண மாட்டோம் அந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மூவ் கிரியேட் ஆகுது அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றது பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் வச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க 2 மணிக்கு அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்ட்டு. பட் நம்ம 10 மணிக்கே வந்து இண்டிகேட் பண்ணி காட்டிடுறோம். ஓகேங்களா. அவங்களுக்கும் நம்மளுக்குமான வித்தியாசம் வந்து இதுதான். நம்ம முன்கூட்டியே இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வராங்க அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டிடுறோம். பட் மற்ற ட்ரேடர்ஸ், ட்ரெண்ட் ஃபாலோயிங் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கோ இல்ல கரெக்டா பாத்தீங்கன்னா இங்கதான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டா 4:30 மணிக்கோ அப்பதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் அப்சைட்ல தான் இருக்கு, மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கு, மார்க்கெட் வந்து ஒரு மேஜரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் ரைட்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுவாங்க. பட் அது வந்து ஒரு அசம்ஷன், ஒரு யூகம் தான். யூகம் மீன்ஸ் அந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்றோம். ஓகேங்களா. சப்போஸ் இந்த சினாரியோல எனக்கு ஏத்த மாதிரி வேலிட் செல் வராம போச்சு அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், ஆப்போசிட் பை அப்படின்னு ஒரு ட்ரேட் எடுப்பேன். எனக்கு இந்த கிரைட்டீரியால எந்த சைடு நான் போனாலும் என்னை வந்து பாசிட்டிவா மாற்ற முடியும். ஓகேங்களா. பட் அவங்களால அந்த விஷயத்த பாசிட்டிவா மாத்துறதுக்கு முடியாது. ஓகேங்களா. ஸோ அதுதான் வித்தியாசம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எஸ்எம்சி 500. ஸோ குளோபலா எஸ்எம்சி 500 எல்லா கண்ட்ரியுமே பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த எஸ்எம்சி 500க்குள்ள இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் எங்க வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 30 ஏப்ரல் 12 மணி அந்த வாக்குல பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் பைஸ் உள்ள வந்திருக்காங்க. வேலிட் பை குடிச்சிட்டு இவ்வளவு பெரிய ஃபால் நடந்துமே அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பதட்டம் இல்லாம பையிங் ட்ரேட் தான் இன்னும் ஹோல்ட் பண்ணுவோம். பையிங் ட்ரேட் ஹோல்ட் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் பை அப்படின்றத இண்டிகேட் பண்ணி கொடுத்துருக்கு. கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் அடுத்த கேண்டில்ல நம்ம பை ரிலேட்டடான ட்ரேடு தான் நம்ம எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்போம். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாலும் அதுல எந்த ஒரு எமோஷன் இல்லாம உங்களால ட்ரேட் பண்ண வைக்க முடியும் வித்தவுட் மேனுவல் அனாலிசிஸ். ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு அனாலிசிஸுமே நம்மளுக்கு வந்து தேவையில்லை, நம்ம கான்ஃபிடென்ட்டா. ஸோ அதே மாதிரி இந்த ஜோன் கிரியேட் ஆகிறதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் கிட்ட வர்றப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். தட் மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து உள்ள வந்து இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஜோன் கிட்ட வர்றப்பெல்லாம் மார்க்கெட் என்ன பண்ணும்னா திருப்பி புல் பேக் கொடுத்துட்டு மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நான் குரூப்ல வந்து ஜோன் ரிஜெக்ஷன் அப்படின்னு நான் இண்டிகேட் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அப்போ அந்த இடத்துல வர்றப்பெல்லாம் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா ஓகே அந்த இடத்துக்குள்ள வர்றப்ப மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து அகைன் உள்ள பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நீங்க
ஒரு பை ட்ரேட் எடுக்கிறதுக்கு நீங்க கான்ஃபிடென்ட்டா ரெடி ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு புல் ட்ராப் கொடுத்துருக்கு, வேலிட் செல்லும் கொடுத்துருக்கு. எக்ஸ்பெக்டட் டார்கெட் ஒன் மேபி ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் இருந்திருக்கும். பட் மார்க்கெட் அகைன் உள்ள ரிவர்ஸ் ஆயிட்டு நான் ரிவர்ஸ் பை படி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா அதுலயும் நான் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த சினாரியோ நீங்க அப்ளை பண்ணாலும் அந்த ரூல்ஸா நீங்க ஃபாலோ பண்றப்ப உங்களுக்கு லாஸ்ன்றது சுத்தமா கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கேம் தான். அது வந்து உங்களோட பிஎன்எல்ல சாரி தட் மீன்ஸ் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சன் ஃபார்மா. நான் இதுல வந்து மொமெண்டம்ன்றதை இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணல, ஒன்லி ட்ராப் பேஸ்டு மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். மொமெண்டம்ன்றத நம்ம வந்து நாளைக்கு நம்ம செப்பரேட்டா கனெக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப ட்ராப்ல வேற எதுனா சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேங்களா? இப்போ எடுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். சப்போஸ் வேற என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க, நம்ம வந்து explain பண்ணலாம். சார் இப்போ இந்த ரிவர்ஸ் பை ஆப்போசிட் செல்லு அதெல்லாம் வருது இல்லைங்களா சார்? ஆமா சார். ஏன் சார் நெக்ஸ்ட் கேண்டில் எடுக்க சொல்றீங்க? அந்த கேண்டில் எடுக்கக்கூடாதுங்களா? எடுக்கக்கூடாது. அது கன்ஃபர்மேஷன் முடியறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலோட க்ளோஸ் வந்து இந்த ஜோனுக்குள்ள வந்து முடிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் பை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில்ல தான் நம்ம வந்து ஒரு பை ட்ரேட் வந்து போடுவோம். அப்போ அந்த மேலே போகக்கூடாது, அந்த ஸ்டாப் லாஸ்ன்னு சொன்னீங்க மேலே ஹை, அந்த ஹை வந்து மேலே போகக்கூடாது. அது ஆமா ஆமா போகுமா போகக்கூடாதுன்றது தான் அந்த டிசைட் பண்ண அந்த கேண்டில். ஆமா சார். ஸோ என்னன்னா ஒரு நார்மலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு புல் ட்ராப் ஜோன். தட் மீன்ஸ் இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை டவுன் சைட் கொண்டு போகாம திருப்பி வந்து அப் சைடே கொண்டு போறாங்க. திருப்பி பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டை அப் சைடே கொண்டு போறாங்க. அப்படி இருக்கிறப்ப சப்போஸ் நான் ஒரு செல் ட்ரேட் போட்டிருந்தேன், இப்போ நார்மல் யூசர், நான் இப்போ இந்த இடத்துல இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்க ஒரு இது வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ். நான் வந்து இந்த இடம் பிரேக் ஆச்சு கீழே பாத்தீங்கன்னா இந்த இடம், இந்த சப்போர்ட் சாரி இந்த ஒரு சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா ஒரு செல் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு நான் வந்து இங்க ஒரு செல் ட்ரேட் வந்து நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா? எடுத்துட்டு நான் என்ன பண்ணிருப்பேன், என்னோட எக்ஸ்பெக்டட் டார்கெட் போகாம இந்த பாயிண்ட் வரைக்கும் இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் நான் ஸ்டாப் லாஸா வச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸா கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா எமோஷனலா மேபி இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணாம இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு லாஸ் வந்து அதிகம். கரெக்டுங்களா? எனக்கு லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சப்போஸ் மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ள வர்றப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ரிவர்ஸ் பை அப்படின்னு நீங்க காட்டுவேன். ரிவர்ஸ் பை அப்படின்னு காட்டினா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து திருப்பி அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ரிவர்ஸ் பை வந்த உடனே என்னோட செல் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணா எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு 1777. ஓகேங்களா? இதோட க்ளோஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1785. அப்ப ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 8 பாயிண்ட் எனக்கு லாஸ். ஓகேங்களா? 8 பாயிண்ட்ன்றது லாஸ். ஸோ அடுத்த ட்ரேடு பாத்தீங்கன்னா நான் இங்க எடுக்கிறேன். கரெக்டா 1785 எடுக்கிறேன். எனக்கு ஹையஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1814. அப்ப எனக்கு தோராயமா பாத்தீங்கன்னா 30 பாயிண்ட் கிட்ட மேல போயிருக்கு. அப்ப அந்த 30ல 8 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 22 பாயிண்ட் லாபம். ஸோ அப்ப இந்த ரிவர்ஸ் பைன்றது உங்களுக்கு எப்படி ஆப்ரேட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண லாஸை வந்து செகண்ட் ட்ரேட்ல உங்களால ரெக்கவர் பண்ண முடியும். ஓகே ஓகே. அப்போ நீங்க அதாவது எந்த கேண்டில் அந்த இடத்துல அந்த வேலிட் பை வேலிட் செல் ரிவர்ஸ் பை எது வந்தாலும் அந்த கேண்டில நம்ம எடுக்கவே கூடாது. ஆமா, அந்த கேண்டில் எடுக்கக்கூடாது. அதுதான் அந்த கேண்டில் எடுக்கக்கூடாதுன்னா நீங்க இப்ப அலர்ட் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கேண்டில் கன்ஃபார்ம் ஆனாதான் உங்களுக்கு மெசேஜே வரும். ஓ ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? இந்த கேண்டில் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். ரிவர்ஸ் பைக்கும் அப்படிதான், உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனாதான் மெசேஜ் வரும். சப்போஸ் நான் ஒரு சில டைம் சொல்லுவேன் என்னன்னா இந்த ரிவர்ஸ் பை வந்தாலும் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் நான் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா நீங்க ஹையஸ்ட் பாயிண்ட கூட நீங்க ஸ்டாப் லாஸா வச்சு இந்த ட்ரேடை நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். தட் மீன்ஸ் எப்படி சொல்றது, டவுன்லேயே வரும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்ப சப்போஸ் இப்ப மேல போகாம திருப்பி ஃபால் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க வேலிட் செல் எடுத்தது இன்னும் லாபமா போகும். ஓகே சார், புரியுதுங்களா? ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நீங்க எப்படி போனாலும் மேக்சிமம் லாஸ் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, ஏன்னா நீங்க ரூல்ஸா தான் அப்ளை பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. உங்களுக்கு புல் ட்ராப் கொடுத்துட்டான், வேலிட் செல் இங்க கிரியேட் ஆயிருக்கு, ஆனா இங்க ரிவர்ஸ் பை கொடுத்துருக்கான். கரெக்டுங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க, ரிவர்ஸ் பை வந்த உடனே இந்த வேலிட் செல்கான பொசிஷனை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். பட் ஒரு சில கண்டிஷன்ல இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை நீங்க ஸ்டாப் லாஸா வச்சிருந்தீங்க அப்படின்னா
நீங்க அந்த செல் ட்ரேட் எடுத்திருப்பீங்க கரெக்டா, அடுத்த கேண்டில் 11 எடுத்திருப்பீங்க, இன்னும் உங்களுக்கு செல் சைடு தான் இருக்கு மார்க்கெட். அதாவது அந்த புரியுதுங்களா? அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து பிரேக் ஆகுற வரைக்கும் கீழே தான் இருக்கும். கீழே தான் இருக்கு, அதுதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் தான் உங்களோட ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ். ஓகே ஆமா, ஹையஸ்ட் பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். அது வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ற பட்சத்துல இன்னும் மார்க்கெட் வந்து செல் சைடு தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. பட் அந்த இங்க அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா ஸோ எக்ஸிட் ஆயிடணும், மேலே தான் ஆமா, போகும். அதான் பிரேக் ஆகுதுன்னா எப்படி சொல்றது, இதை வந்து நீங்க எஸ்எல்லாம் வச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். இன் சம் கேஸ் நீங்க ரிவர்ஸ் பை வருது அப்படின்னா இந்த இடத்துலயே நீங்க பொசிஷனை கட் பண்ணலாம். சரிங்க நீங்க சார். இந்த ஆக்சுவலா இந்த ட்ரேட்ல தான் நீங்க எல்லா லாபமுமே பார்க்கணும்னு கிடையாது. நீங்க வந்து ஒரு சிஸ்டமா, ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் குள்ள வரீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எப்படி ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனா பார்க்கணும். இப்போ ஒரே மாசத்துல நம்ம வந்து எல்லா ப்ராஃபிட்டும் எடுக்க போறது இல்ல, நம்ம வந்து கேபிட்டல் ப்ரொடக்ட் பண்ணணும், அதுதான் மெயின் எய்ம். கண்டிப்பா சார். ஓகேங்களா? அப்ப கேபிட்டல் ப்ரொடக்ட் பண்ணனா எப்படி நம்ம எப்படி சொல்றது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கான ரீசன் என்னன்னா, இன்ஸ்டிடியூஷன் என்டர் ஆகிற இடத்துல தான், ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் டவுன் நடக்கிற இடத்துல தான் அதிகமான எப்படி சொல்ல ஃபேக் மூவ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபேக் மூவ் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம டூல் வந்து உதவும். இப்ப ஓகே சார். எக்ஸாம்பிளுக்கு இப்ப இது வந்து XIUSD ஃபாரெக்ஸ் பேரு, ஓகே மார்க்கெட் இவ்வளவு தூரம் மேல போயிருக்கு, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே வரும் அப்படின்றத நம்ம டூல் மூலயமா நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டிக்கிறோம். சப்போஸ் இந்த டூல் இல்ல, இப்ப நார்மலா நான் வந்து ட்ரேட் பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணிருப்பேன், நான் இன்னும் பை ட்ரேடு தான் எடுத்திருப்பேன். இல்லைன்னா ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க இருக்கா, இல்ல மேஜரான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத இங்க அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். பட் நம்மளுக்கு டூல் இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்மளுக்கு அது இண்டிகேட் பண்ணி காட்டிடுது, அங்க செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா உள்ள வராங்க அப்படின்றத அங்க இண்டிகேட் பண்ணி காட்டுறதுனால நம்மளோட டிசிஷன் வந்து கிளாரிட்டியா இருக்கும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்பயும் ஒரு சில சந்தேகம் இருக்கதான் செய்யும். பட் என்னன்னா, நீங்க அந்த சந்தேகத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு திருப்பி திருப்பி என்கிட்ட கொஸ்டின் கேளுங்க, ஆன்சர் பண்ண ரெடி. ஓகேங்களா? இல்ல ஸோ சார், இப்போ இதுல அந்த சார் ஒரே ஒரு அந்த ரிவர்ஸ் பை இந்த வேலிட் பை எல்லாம் மேக்ஸிமம் வந்து அது பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை சார். நிறைய கேண்டில் வந்து மேக்ஸிமம் பிரேக் ஆனது மாதிரி தெரியல. ஓகே ஓகே. So அதுலயே என்ட்ரி எடுக்கலாம் இல்லைங்களா நம்ம? அதான் இப்ப இந்த கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா, வேலிட் செல் படி நீங்க ஒரு ட்ரேட் எடுத்துட்டு உங்க எக்ஸ்பெக்டட் டார்கெட் போகாம மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி ரிவர்ஸ் பை கொடுத்துருக்கு, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆரே காலுக்கு, தட் மீன்ஸ் இது வந்து ஆரே கால் கேண்டில், ஆரே காலுக்கு நீங்க இந்த செல் என்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ட்ரேட்ல பை என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு கண்டிஷன். சப்போஸ் நீங்க இந்த ரிவர்ஸ் பை எனக்கு கன்சிடரே நான் பண்ணல, இந்த வேலிட் செல் படி நான் இந்த ட்ரேட்ல கான்பிடண்டா இருக்கேன் அப்படின்னா, நீங்க இந்த மேல இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட ஸ்டாப் லாஸா வச்சுட்டு இந்த செல் சைடு அப்படியே நீங்க ஹோல்ட் பண்ணலாம். கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே சார். ஓகேங்களா? ரெண்டு கண்டிஷன் தான். ஒன்னு, இந்த ரிவர்ஸ் பை படி நீங்க ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு நீங்க அடுத்த ஒரு பை ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன் படி உங்களுக்கு எப்படி சொல்றது, ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். செல் சைடு எடுத்திருந்தாலும் உங்களுக்கு லாஸ்ட்ல புக் பண்ணிருப்பீங்க, பை சைடு எடுத்திருந்தாலும் அந்த அளவுக்கு மேல போல, திருப்பி மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான், ஃபால் தான் ஆயிருக்கான், அப்பயும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். அப்படின்னா ரெண்டு சைடுமே நீங்க ஸ்டாப் லாஸ் கொடுத்தாலும் அந்த ரூல்ஸை வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்க. ஓகே ஓகே. புரியுதுங்களா? ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுனால நம்ம ஃபுல் கேபிட்டல் லாஸ் ஆகாது, அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்டாப் லாஸை கொடுக்க பயந்தா மட்டும்தான் நம்ம கேபிட்டல் லாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ லைவ்ல பாத்தீங்கன்னா, இப்போ அடுத்த ட்ரேட் வருது பாருங்க, இங்க பியர் ட்ராப் கொடுத்துருக்கா, நம்மளுக்கு மேல போல மார்க்கெட், ஆனா என்ன ஆமா. இருக்கு, ஆப்போசிட் செல் கொடுத்துருக்கு. ஆப்போசிட் செல் கொடுத்துருக்குன்னா என்ன பண்ணும், அடுத்த கேண்டில்ல நான் ஒரு செல் ட்ரேட் போடணும். கரெக்ட்டுங்களா? 10 மணிக்கு நான் என்ன பண்ணிருக்கணும், ஒரு செல் ட்ரேட் போடணும். இதோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா இங்க மேல மென்ஷன் பண்ணிட்டான். டார்கெட் 1 பாத்தீங்கன்னா 4591. ஓகேங்களா? 4591ன்றது டார்கெட். ஸோ இங்க ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிட்டு இந்த 4591 இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணலாம். என்னோட ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் 4625. கரெக்டா இந்த பாயிண்ட் தான் என்னோட ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட், இப்போ நான் டைரக்டா ஆர்டர் போட்டுட்டு இந்த பொசிஷன் வரைக்கும் இங்க பாருங்க, இங்க நான் டைரக்டா போறேன். ஸோ பேப்பர் ட்ரேடிங் போயிட்டு ஓகே, இதுல செல் கொடுத்துட்டேன். செல் கொடுத்துட்டு செல் ஆர்டர் டேக் ப்ராஃபிட் வந்து
சப்போஸ் எனக்கு இந்த ஆர்டர் வந்து ஹிட் ஆச்சுன்னா எனக்கு இவ்வளவு லாபம், என்னோட ஸ்டாப் லாஸ் இது வந்து நான் சும்மா ஒரு பேப்பர் ட்ரேடிங் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே பட் என்னோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இது மாதிரி செட் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, மேல இது வந்து உங்க ஸ்டாப் லாஸ். இப்போ ஸ்டாப் லாஸா இப்படி ட்ராக் பண்ணி மேல இழுத்துக்கலாம். ஓகேங்களா, மேல இழுத்துட்டு இது வந்து என்னோட டார்கெட் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இது ரன் ஆகும். இப்போ எனக்கு வந்து $300 கிட்ட லாஸ்ல போயிட்டு இருக்கு. நான் அதிகமான லாட் சைஸ் போட்டிருக்கேன். பட் நம்மளுக்கு லாபம் வந்துச்சுன்னா $1900 வந்து லாபமா வரும். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து மேல கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணலாம். சப்போஸ் இந்த ஜோனுக்குள்ள வர்றப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பை அப்படின்னு காட்டும். பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுல என்ன இண்டிகேஷன் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். பட் இப்போதைக்கு இது வந்து லைவ்ல நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ப்ராப்பரா இந்த இடத்துல எந்த ஒரு அடிஷ்னல் கேண்டில் ஸ்டிக்கோ எந்த ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லாம ரூல்ஸ் படி எடுத்திருக்கோம். ஓகேங்களா, வேற எதுவுமே நம்ம இதுல வந்து எக்ஸ்ட்ராவா அப்ளை பண்ணல. ரூல்ஸ் படி போயிருக்கோம். என்னோட ஸ்டாப் லாஸ் என்னன்னு தெரியும், என்னோட டார்கெட் என்னன்னு தெரியும். ஸோ அதுக்காக போட்டுட்டு அப்படியே வெயிட் பண்றேன். ஓகே சார். சார் அந்த அந்த இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொன்னீங்களா சார்? ஆமா சார், ஆமா. இப்போ இதோட மீனிங் என்ன? இப்போ இது வந்து கன்ஃபார்மா அது வந்து கீழே போக போகுதுன்னு அர்த்தங்களா? ஆமா, இப்ப பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்கா உடையுதுன்னு அர்த்தம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டிலோட ரெண்டுமே சேர்ந்து வந்தா சார் கன்ஃபார்ம் அர்த்தங்களா? ஆமா, கன்ஃபார்ம் மீன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்கா டவுன் சைடு உடையுதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. ஸ்ட்ராங்கா உடையுது கீழே அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. கிரீன்ல வந்தா ஸ்ட்ராங்கா மேல போகுது, அப்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆமா கன்ஃபர்மேஷன். ஆமா 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 சார். ஆனா நான் அனலைஸ் பண்ணேன் சார், அந்த அந்த ரெண்டுமே வந்த இடத்துல மேக்ஸிமம் மேல தான் போயிருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஆமா, ரெண்டுமே வர்றப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பவர்ஃபுல்லா இருக்காம சார் நான் நோட்டீஸ் பண்ணேன். சரிங்க சார், அது அலர்ட் மெசேஜ். ஆமா சார், அலர்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா நம்மளுக்கு ட்ரேடிங் வியூல பாத்தீங்கன்னா இப்ப ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் 3 நாள் இருக்கு. அந்த 3 நாள் நம்ம நாளைக்கு மார்னிங் வந்து டீட்டெயிலா நானும் எனேபிள் பண்றேன். நாளைக்கு மார்னிங் நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அலர்ட் போடுறத வந்து இப்ப சொல்றேன் எப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸா 15 மினிட்ஸ்ல இந்த எனி அலர்ட் ஃபங்க்ஷன் கால்னு இருக்கா, ஸோ இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேம் அஸ் ஷார்ட் 15 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ்பிரி டேட் நீங்க ஒன்ஸ் பிளான் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்பிரி டேட் வந்து எவ்வளவு வேணா நீங்க வச்சுக்கலாம். சப்போஸ் 1 மந்த் மட்டும் வேணும் அப்படின்னா 1 மந்த்துக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்போஸ் பிளே ஸ்டோர்ல வச்சிருக்கீங்க ட்ரேடிங் அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். மெயிலுக்கு வந்துடும் மெசேஜா. அதே மாதிரி உங்களுக்கு பிளைன் டெக்ஸ்டா வேணுமா இல்ல சவுண்ட் வேணுமா இப்படி வேணா நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். டிசைட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் XAU USDல 15 மினிட்ஸ்ல என்ன டைப் ஆஃப் அலர்ட் வந்தாலும் அது ரிவர்ஸ் பை இல்ல ஆப்போசிட் செல் இல்ல B/E S/PE எந்த ஒரு இண்டிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் வரும். எந்த கால் வந்தாலும் உங்களுக்கு மெசேஜா வந்துடும். ஓகே ஓகே சார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கன்ஃபார்மான மட்டும்தான் அந்த அலர்ட்டே வரும். ஆமா கரெக்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க கர்சர் வச்சிருக்கேன். இப்ப ட்ரிகர் ஆன அலர்ட் பாருங்க. கரெக்டா பாருங்க. ஆப்போசிட் செல் இப்ப நம்மளுக்கு வந்திருக்கா, சேம் அதே ஆப்போசிட் செல் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு பாருங்க. ஆமா சார். என்ட்ரி பாயிண்ட் வந்து 4608. ஆமா சார். நம்ம டார்கெட் 1 அதே கரெக்டா நம்ம வச்சிருக்கிறது தான் ட்ரிகர் ஆயிருக்கு பாருங்க. ஓகே ஓகே ஓகேங்களா, எக்ஸாக்ட்டா 10 மணிக்கு வந்துச்சு அப்படின்னா 10 மணிக்கு ட்ரிகர் ஆகி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகே ஓகே. ஸோ சேம் அதே டைம் எனக்கு எத்திரியம்லயும் பாத்தீங்கன்னா வேலிட் செல் கொடுத்துருக்கு. அதே மாதிரி அடுத்தது கோல்டுல கொடுத்துருக்கு. அடுத்தது LTC USD அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல கொடுத்துருக்கு. ஸோ நீங்க எத்தனை அலர்ட் வேணா போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்க XRP USDலயும் 10 மணிக்கு கொடுத்துருக்கு. சரி 10 இல்ல 6:45 நினைக்கிறேன். ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு இண்டிகேஷன் வருதோ அப்போ உங்களுக்கு அலர்ட்டா வந்துடும் மொபைலுக்கு. ஓகே ஓகே. இது வந்து மெசேஜா வருமா சார்? மெசேஜா ஆமா சார், மெசேஜாவும் வரும், இமெயிலாவும் வரும். மொபைலுக்கு மெசேஜா வந்துடும். சரிங்க சார். இது ஆக்சுவலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஏன் சொல்றேன்னா இப்ப இங்க இப்ப நிப்திலே பாத்தீங்கன்னா வேலிட் பை வருது அப்படின்னா நீங்க சார்ட்டை பார்க்க தேவையில்ல. டைரக்டா
அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நீங்க இந்த டூலை நீங்க எப்படி வேணா மாத்தி மாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சார். நீங்க இந்த டைம் நான் சொல்ற டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் நல்லா இருக்கும். இப்போ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குருடாயில் பாருங்க எவ்வளவு பெரிய ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட பிஓஏ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வர வர அந்த மூவ்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த மூவ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அது வராது. ஒரு சில இந்த டோஜி கேண்டில், ஸ்பின்னிங் டாப் கேண்டில் அதுல எல்லாம் கிரியேட் ஆகாது. இன்டிசிஷன் கேண்டில் எல்லாமே கிரியேட் ஆகாது. ஆமா சார். பிரபா, இந்த நேச்சுரல் கேஸ் இப்போ பாருங்களேன், அதுல நான் பொசிஷன் கிரியேட் பண்ண அது பார் எக்கச்சக்கமா ஏறிட்டு இருக்கு. லாஸ்ட் எக்கச்சக்கமா. ஆமா. ஓகே. ஸோ நேச்சுரல் கேஸுக்கும் சூப்பரா ஒர்க் ஆகுது. ஸோ என்னன்னா கரெக்டா பாருங்க, 10:30க்கு நம்மளுக்கு புல் ட்ராப் கொடுத்துருக்கான். வேலிட் சேல் வந்து அடுத்த கேண்டில்லே வரல. ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு தான் உங்களுக்கு 12:15க்கு வேலிட் சேல் கொடுத்துருக்கு. ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் செம்ம பெரிய ஃபால். ஸோ அப்புறமும் ஒரு பே ட்ராப் இண்டிகேட் ஆயிருக்கு. ஆப்போசிட் சேல் கொடுத்து நம்மளுக்கு ஃபால் தான் ஆயிருக்கு. நம்ம அப்படி ஹோல்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா இதுல நம்ம சாலிடா ஒரு 5 பாயிண்ட் கிட்ட கவர் பண்ணிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்க வேலிட் பை பே ட்ராப் கொடுத்து வேலிட் பை கொடுத்துருக்கான். அடுத்து ரிவர்ஸ் பையும் கொடுத்துருக்கான். இப்போ வரைக்கும் அப்சைடு தான். அந்த ஸ்ட்ராங்கான மூவ்க்கு தான் அந்த எஸ்எம்சி வந்து கூட கம்பேர் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன். ஸோ பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்டா 5:30 மணிக்கு இண்டிகேட் ஆயிருக்கான் ப்ரோ. இது எங்க போய் நிக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? எங்க போய் நிக்கும்னா ஒரே நிமிஷம் நான் 30 மினிட்ஸ் வச்சு பாக்குறேன். 30 மினிட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சேம் டைம் ஃப்ரேம்ல 2 ட்ராப் வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்னு சொன்னேன்ல, சேம் அதே மாதிரி பாருங்க. நம்மளுக்கு 5:30க்கு 15 மினிட்ஸ்லயும் 30 மினிட்ஸ்லயும் வந்துருக்கு. பட் நம்மளுக்கு ரீசெண்டா இருந்த இன்ஸ்டிடியூஷன் செல்லர் ஜோன், ரெட் ஜோன் இருக்குல்ல, அதை கிராஸ் பண்ணி போயிருக்கு. அப்பனா இன்னும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் ட்ராப் வந்து எங்க கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது. 1 செகண்ட் 1 ஹவர்ல வச்சு பாக்குறேன். நம்மளுக்கு அதான் 1 ஹவர் அதான் மேஜரான ஒரு ட்ராப்பை பிரேக் பண்ணி போயிருக்கான். கரெக்டா 5:30 மணிக்கு நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் ஒரு பைக்கு. ஏன்னா 30 மினிட்ஸ்லயும் கொடுத்துருக்கான், 15 மினிட்ஸ்லயும் அது வந்திருக்கு. ஸோ அதனால ஸ்ட்ராங்கான ஒரு மூவ். சார் அந்த ட்ராப் வந்து சேம் டைம் ஒரே டைம்ல தான் வருமா சார்? இப்போ நீங்க 15 மினிட்ஸ்ல பார்த்தாலும் 30 மினிட்ஸ்ல பார்த்தாலும் ஒரே ஒரே டைம் தான். ஒரே டைம் தான். 5 மினிட்ஸ்லயும் ஒரே டைம் தான் வருமா சார்? ஆமா, 5 மினிட்ஸ்லயும் ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா இப்ப 5:30க்கு 5 மினிட்ஸ் முடியுதுன்னா 5:30க்கு வரும், இல்ல 5:25க்கு வரும். இப்போ நான் 5 மினிட்ஸ் வைக்கிறேன். 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா கரெக்டா பாருங்க, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு. 4 மணிக்கு வந்திருக்கு. 4 மணிக்கு வந்திருக்கு. 4 மணிக்கே வந்திருக்கு. ஆமா. அப்போ இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா சார்? 5 மினிட்ஸ் வந்தாலும் கன்சிடர் பண்ணலாம் தானே? 5 மினிட்ஸ் வந்து ப்ரியாரிட்டி கம்மியா தரணும். இது ஏன்னா ஹை வால்டாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட், நேச்சுரல் கேஸ், குருடாயில், அப்புறம் சில்வர், கோல்டுலாம். அப்ப 30 and 15 வந்து ரொம்ப முக்கியத்துவம் தரலாம். அதுல வந்தா நல்லா கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஆமா. மற்ற டைம் இப்ப 30 and 15 வந்து இன்ட்ராடேக்கு. நீங்க மற்ற டைம் ஃப்ரேம் வந்து நீங்க ஸ்விங்குக்கு வச்சுக்கலாம். ஒரு ஸ்விங்னா இப்ப பொசிஷனலா இப்ப ஹோல்ட் பண்றேன், குருடாயில நான் வந்து நான் பொசிஷனலா நான் 1 வீக் நான் ஹோல்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து இதுல அனலைஸ் பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா 27 ஜனவரில இருந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு குருடாயில். கரெக்டா அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் சொல்ல வந்திருக்காங்களா? ஸோ அப்ப அந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒரு செல் ட்ரேட் போட்டிருக்கலாம், ஒரு லாங்கர் டேர்ம். புரியுதுங்களா நான் சொல்றது? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அந்த கிரீன் ஜோன்னு, நம்மளுக்கு கிரீன் ஜோன்னா என்ன அர்த்தம்னா ப்ரீவியஸா எந்த இடத்துல ஒரு புல்லிஷ் பிளேயர் வந்து என்டர் ஆயிருக்கான்னு பாருங்க. கரெக்டா 25 ஆகஸ்ட் 2025. ஓகே சார். அப்ப அது வந்து கிரீன் ஜோனா இருக்கா? அப்ப அந்த கிரீன் ஜோன் கிட்ட மார்க்கெட் வர்றப்பெல்லாம் எப்படி மேல போயிருக்கு பாருங்க. ஒரு வாட்டி மேல போயிருக்கா, 2 வாட்டி மேல போயிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல வந்திருக்கா பாருங்க 3. இப்ப கரண்டா சேம் அதே தான் நடக்குது. அதுக்கு என்ன சார் ஆக்சுவலி என்ன இதுதான் சப்போர்ட்ன்றதுங்களா? இதுதான் சப்போர்ட்னு கிடையாது, இதுதான் இன்ஸ்டிடியூஷன் வராங்க. இன்ஸ்டிடியூஷன்னா பெரிய ஆர்டர்ஸ் இந்த இடத்துல வராங்க.
ஆமா 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 அதாவது அதுக்கு மீனிங் வந்து அவங்க அந்த இன்ஸ்டியூஷன் இப்போ நீங்க அந்த கிரீன் ஜோன் வந்து அவங்க சார் பெரிய ஆளுங்கன்றதா? பெரிய ஆளுங்க, கரெக்ட். பெரிய ஆளுங்க லார்ஜா ஒரு பில்லியன் மில்லியன் கணக்குல அமௌண்ட் எடுத்துட்டு வர இடம். இன்வெஸ்ட் பண்ற இடம். ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. ஏன்னா இப்ப நான் ரீசெண்டா நம்ம குரூப்ல போட்டிருப்பேன் NVIDIA அப்படின்ட்டு ஒரு ஷேரு. அது பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு இப்ப கேபிட்டல் மார்க்கெட் கேப்ல. ஓகே சார். ஓகேங்களா? ஸோ அது வந்து கரெக்டா மேல போற இடத்த வந்து நம்ம டூல் காட்டியிருக்கு. இங்க பாருங்க, அது மேல போற இடம் இப்ப லைவ்ல ஓடிட்டு இருக்கு. லைவ்ல அந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா மார்ச் 30ஆம் தேதி ஒரு அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 890 பில்லியன் ஆஃப் அமௌண்ட் வந்து லோட் ஆயிருக்கு இதுக்குள்ளார. நம்ம இந்தியாவோட மார்க்கெட் கேப் 4 லட்சம் கோடி, 4,000 லட்சம் கோடியோ சம்திங். ஸோ அதோட கேபிட்டலும் ஒண்ணுதான், இதோட இந்த ஒரு ஷேரோட கேபிட்டலும் ஒண்ணுதான். அவ்வளவு அமௌண்ட் லோட் ஆயிருக்கு. ஆனா இப்ப அதே ஷேர்ல இப்ப வந்து புல் டிராப் வந்து கிரியேட் ஆகுது பாருங்க. ஆமா சார். 27 ஏப்ரல்ல இருந்து கீழே டேட் பாருங்க. 27 ஏப்ரல்ல இருந்து புல் டிராப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் சொல்ல வராங்க. சேம் அதே NVIDIA வந்து நான் அடிக்கிறேன். NVIDIA ஷேர் அனாலிசிஸ் அப்படின்னு அடிக்கிறேன் சும்மா. ஓகேங்களா? சோ அதுல என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஸ்ட்ராங் பைன்னு சொல்லியிருக்கான் பாருங்க. ஆமா சார். ஆனா ரியல் ஃபேக்ட் என்ன ஆகுது பாருங்க. புல் டிராப் எவ்வளவு அது ஐஎன்ஓ பாருங்க, 209ல இருந்து 216ல இருந்து 198 வரைக்கும் வந்திருக்கான். தட் மீன்ஸ் ஒரு 18 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கான். ஆனா குளோபலா ஒரு 80-60% அனலிஸ்ட், பெரிய பெரிய அனலிஸ்ட்னா ஸ்ட்ராங் பை சொல்லியிருக்காங்க. பட் அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப எந்த ஒரு அனலிஸ்ட் எடுத்தாலும் அவங்க மார்க்கெட்டோட ட்ரெண்டை வச்சுதான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் இன்னும் பாத்தீங்கன்னா கிரீன் ஜோனுக்கு மேல இருக்கா மார்க்கெட்டு, இந்த கிரீன் லைனுக்கு மேல இருக்கிறதுனால என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த அனலிஸ்டோட ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். பட் நம்ம அந்த இடத்துல என்ன இண்டிகேட் பண்ணி காட்டுறோம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் சொல்ல வராங்கன்றது வராங்க. பட் மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுது அப்படின்னு. டவுன் ஆக போகுது. பட் இது வந்து ஈவன் அமெரிக்கால இருக்கிறவங்க கூட தெரியாது. ஓகே ஓகே ஓகே. அமெரிக்கால அந்த ஷேரை ஹோல்ட் பண்ற அந்த கம்பெனி கூட தெரியாது. ஓகே சார். ஸோ அதை தான் நான் குரூப்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எப்படி சொல்றது, மேசிவா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சின்ன சின்ன நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியா உங்களால பணம் பார்க்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்க. டிராப் ஜோன் பத்தி இப்ப சொல்றீங்க இல்லையா, இது புதுசா இது மாதிரி அப்டேட் பண்றீங்களா? இதை வச்சு இப்ப ட்ரேட் எடுக்கலாமா? முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சோக்கு, பிஓஎஸ், ரெட் அதை வச்சு தானே எடுப்போம் மொமெண்டம் வச்சு. ஆமா, மொமெண்டம் இன்னும் நான் கவர் பண்ணல ப்ரோ. மொமெண்டம் இன்னும் நான் கவர் பண்ணல. ஒன்லி டிராப் மட்டும் தான் இப்ப சொல்றேன். ஓகே, இல்ல இதுவே கொஞ்சம் தெளிவா இருக்கு, அதான் பாக்குறேன். அதான் இது வச்சே நீங்க எடுக்கலாம். அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு டிராப்பே செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வச்சு கூட நீங்க ஈஸியா ட்ரேட் எடுக்கலாம். ரெண்டத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி வேண்டாம் இல்லையா? ஆமா ஆமா. மொமெண்டம்ன்றது உங்களுக்கு எப்படின்னா என்ன சொல்றது, ஒரு ட்ரெண்டுக்குள்ள நடக்கிறமோ, ஒரு எப்படின்னா ஒரு இப்ப இந்த அப் ட்ரெண்ட் இப்ப போகுது அப்படின்னா அந்த அப் ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற இந்த ஒரு பையிங் அண்ட் செல்லிங் அது ஷார்ட் டேர்ம்ல நடக்கிறது. இது வந்து இது வந்து என்டையர் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுறது டிராப் பண்றது. சோ இது ஸ்டாக்ல நல்லா ஒர்க் ஆகும். எல்லாத்துலயுமே. ஆமா ப்ரோ, எல்லாத்துலயுமே நல்லா ஒர்க் ஆகும். மொமெண்டம் வந்து இண்டெக்ஸ்ல நல்லா ஒர்க் ஆகும் இல்லையா? நிஃப்டி பேங்க். ஆமா ஆமா ஆமா. ஓகே, நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது நிறைய டவுட் வரும். டவுட் வரும்போதெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டுறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இது ஃபாரெக்ஸ்ல அதுலயும் இந்த ஆக்டால நம்ம பண்றோம் இல்லையா, XAUSD, சில்வர் எல்லாம் இருக்குங்களா? எல்லாமே எல்லாத்துலயுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சேம் கண்டிஷன் தான் ப்ரோ. இப்போ நான் இந்த செஷன்ல சொன்ன சேம் கண்டிஷன் தான். ஓகே. இன்னும் நம்மளுக்கு டிராப் டிடெக்ட் ஆகல, ஆச்சு அப்படின்னா ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பிரபா, இந்த நேச்சுரல் கேஸ், சில்வர், கோல்ட் இதுக்கெல்லாம் வந்து வாலட் விக்ஸ் இருக்கா என்ன? நிஃப்டிக்கு இருக்க மாதிரி விக்ஸ் இல்ல ப்ரோ, விக்ஸ் இல்ல. ஏன்னா பல சமயம் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் நடந்த பிறகு நான் டபுள் சைடு செல் பண்ணேன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது இமிடியேட்டா. ஓகே ஓகே. ஆனா ரொம்ப ஸ்லோ மொமெண்டா இருக்கும்போது ரெண்டு பக்கமும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது செல் பண்ணி விடும்போது. ஆமா, அது
இது விக்ஸ் வச்சு இல்ல, பட் ஆனா வோல்டாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்னால பிரீமியமோட மூவ்மெண்ட் நம்ம கரெக்டா கணிக்க முடியாது. ஒரு சில டைம் மார்க்கெட் ஃபால் ஆகும், ஆனா இப்ப பிரீமியம் பாருங்க இது ஏறாது. 12 ரூபாய் இப்ப ஏறிச்சு சடனா. ஓ ஓகே இப்ப ஓகே. நான் போயிட்டு டபுள் சைடு என்டர் ஆனேன்னா அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். 5000 கோடி செல் பண்ணி விட்டேன்னா புரியுது புரியுது. ரெண்டு பக்கமும் கரையும். ஆனா கரெக்ட். ரொம்ப ஸ்லோ மூமெண்டா இருக்கும்போது ரெண்டு பக்கம் என்டர் ஆனேன்னா ரெண்டு பக்கம் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிடுது. நல்லா நிறைய லாஸ் வந்துருது. புரியுது. இல்ல நீங்க ஸ்டாட்டிக்கா நேக்கடு பை கூட பண்ணலாம் ப்ரோ. இதை வச்சு நீங்க நேக்கடு உங்களுக்கு ஆக்சுவலா நீங்க இது யூஸ் பண்ணீங்கன்னா இது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஓப்பனா சொல்லணும்னா இப்ப இது நான் இப்ப போட்டிருக்க சார்ட் வந்து WTI குரூட் ஆயில். இப்ப ட்ரம்ப் எல்லாம் நிறைய ப்ராஃபிட் பண்றாங்கல்ல, ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. ஸோ அதுல எக்ஸாக்டா 112 ரூபாயில இருந்து ஃபால் ஆகும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கு. ஓகே ஓகே. அதே மாதிரி 109 ரூபாயில இருந்து மேல போகும் அப்படின்ட்டு குரூட் ஆயிலோட விலை. ஓகே ஓகே. என்னோட மச்சான் என்ன பண்ணிட்டான், அந்த போன ஒரு 2 மாசம் முன்னாடி இண்டிகேட் நம்மகிட்ட வாங்கி செஞ்சான். அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு 65 லட்சம் ரூபாய் காலி பண்ணிட்டான் ஒரு 3 மாசம். ஐயோ, நேத்து ஒரே நாள் 30 லட்சம் ரூபாய் காலி. க்ரூட் ஆயில் இதெல்லாம் போட்டு. ப்ரோ அவரை கூட்டு வாங்க ப்ரோ. ட்ரேடிங்ல நுழைய முடியாது. அவனுக்கு எல்லாம் இன்கம் டாக்ஸ் வந்து எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வந்து அவன் வந்து அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஐயோ, சூசைட் பண்ணிக்கிறன்ற அளவுக்கு அவன் போயிட்டான். ஐயோ, சுத்தமா 10 பைசா இல்ல, வந்த 1 கோடி ரூபாய் மொத்தத்தையும் காலி பண்ணி வந்துட்டான். நேத்தெல்லாம் அந்த பஞ்சாயத்து தான் நேத்து இன்னைக்கு. ஐயோ கடவுளே. அவன் இண்டிகேட்டர் வச்சு ஒழுங்கா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேட் இருந்தா கூட தப்பிச்சிருப்பான். அவன் கண்ணை மூடி ட்ரேட் எடுத்து விளையாடிட்டான். அதை க்ரூட் ஆயில் கோல்டு சில்வர்ல போயிட்டு நாசம் பண்ணிட்டான். அது கோல்டுல போட்டு எக்கச்சக்கமா லாஸ் பண்ணிட்டான். ஐயோ, என்ன பண்றது இந்த மாதிரி ஆளுங்க. புரியுது புரியுது. நம்ம நல்லா, ஏன்னா ஆக்சுவலா நீங்க கேபிட்டல் ஆக்சுவலா இருக்குல்ல, இது சூப்பரா கொண்டு போலாம் ப்ரோ. அதுதான் எனக்கு ரொம்ப நாளா கஷ்டமா இருக்கு. நேக்குடா நான் பண்ணாம இருந்தேன் ரொம்ப நாளா. எனக்கு பயமாவே இருக்கும். நான் இதுல போனா எப்போ போனாலும் லாஸ் தான். என்னடா பண்றது தெரியாம டபுள் சைடு செல் பண்ணி தான் நான் இவ்வளவு நாளா ஓட்டிட்டு இருக்கேன். புரியுது புரியுது. இண்டிகேட்டர்ஸ் தான் இனிமே அதை எடுக்கணும். நேக்குடா அதுவும் கொஞ்சம் கம்மி லாட்டா வச்சு எடுக்கணும்னு பாக்குறேன் ஸ்டார்டிங். கண்டிப்பா கண்டிப்பா நல்ல பிராக்டிஸ் வரணும் அதுல. நான் 3 மாசம் அது எனக்கு புரியல. கம்முன்னு பார்த்தா என்ன நடக்குதுன்னு தெரியலடா. இல்ல இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணதான் புரியுது எனக்கு இப்போ. இப்ப பாருங்க, சில்வர் தான் நான் எடுத்திருக்கேன். சில்வர் பாருங்க, நான் 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன்னா எனக்கு காலைல வேல்யூஷன் கொடுத்துருக்கான். பட் ஆனா நான் இந்த RB வரப்ப என்ன பண்ணிருப்பேன், என் பொசிஷன் க்ளோஸ் பண்ணிருப்பேன். கரெக்டுங்களா? க்ளோஸ் பண்ணிட்டு இங்க ஒரு பை ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த புல் ட்ராப் வரப்ப பை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்ப வேலிட் செல் எடுத்திருந்தேன் அப்படின்னா இப்போ வரைக்கும் எனக்கு லாபம் தான். ஓகே. ஸோ என்னன்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ன்றதை நம்ம பார்க்க தேவையில்லை, அதுவே உங்களுக்கு ட்ராக் பண்ணி சொல்லிடும். ஓகே. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பியர் ட்ராப், புல் ட்ராப், அவ்வளவுதான். பை வேலிட் செல், ஆப்போசிட் செல். கரெக்ட் கரெக்ட். ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல். இத மட்டும் தெளிவா தெரிஞ்சிட்டா போதும், ட்ரேட் எடுக்கலாம். போதும். ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. ஓகே, வேற எந்த கன்ஃபியூஷன். சரி இப்போ இது பிராக்டிஸ் பண்றோம். ஏன்னா ரொம்ப உங்களுக்கு கூட டைம் ஆயிடுச்சு நீங்க ரொம்ப நேரம். ஆமா ஆமா கரெக்ட். நம்ம பார்க்கலாம். நான் மறுபடியும் இது டவுட் வந்தா கேக்குறேன். மறுபடியும் கூட ஒரு வேற யாருன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. குட் நைட் ப்ரோ. வெங்கடேஷ் ப்ரோ குட் நைட். நம்ம நாளைக்கு கனெக்ட் ஆகலாம் நாளைக்கு. ஓகே பிரதர். நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப வேல்யூபிளா இருந்துச்சு கிளாஸ். எனக்கு நிறைய தெரியாம இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் கத்துக்கிட்டேன். இல்ல அதுதான், நீங்க எந்த ஒரு இப்ப சில்வர்ல பாத்தீங்கன்னா ஃபால் ஆக போகுது அப்படின்றது உங்களுக்கு 5 மணிக்கே தெரிஞ்சிடுச்சு. பட் மத்தவங்களுக்கு தெரியாது அது. ஓகே ஓகே ஓகே. சோ அதனால இந்த டூல் உங்ககிட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு கிஃப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணுங்க, ஈஸியா மணி மேக் பண்ணலாம். அது நீங்க இப்ப நான் திங்க் பண்ற மாதிரியே நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நான் உண்மையா சொல்றேன், கேஷ் கூட ப்ராமிஸ் பண்ணேன், ஒரே வருஷத்துல 3 கோடிக்கு மேல அவரால் ஏர்ன் பண்ண வைக்க முடியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா பண்ண முடியும். நான் ஆக்சுவலா ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அது கண்டிப்பா நான் பண்ணியும் காட்டுவேன். ஏன்னா இது கொடுக்குற ரிசல்ட் வந்து என்னாலே மிரட்சியா தான் இருக்கு. அதனால நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே வரலாம். ஓகே சரி சார், கண்டிப்பா பண்ணலாம் சார். கண்டிப்பா. இன்னொன்னு, இந்த நேச்சுரல் கேஸ் ட்ரேட் பண்ணும்போது எந்த டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப எக்ஸாக்ட்டா இருக்கும்? 30 மினிட்ஸே போதுமா? 30 இல்ல 15 ரெண்டுமே வச்சுக்கலாம். உங்களுக்கு ரெண்டுத்துலயும் சேம் இண்டிகேஷன் காட்டுதுன்னா ரொம்ப அக்யூரசி. ஓகே. நான் அதுக்கு அலர்ட் போட்டுட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓ ஓகே ஓகே.
உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகே சரி சரிங்க சார், மார்னிங் அலர்ட் அது கொஞ்சம் போட்டுடலாம் சார். நம்ம கனெக்ட் ஆகும், கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ஓகே சார், ஓகே தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். குட் நைட், குட் நைட் சார். குட் நைட்.